அந்த அம்பாள் என்ன பண்ணுறா, மணலில் லிங்கம் பிடிச்சி பூஜை பண்ணிகிட்டு இருக்கா. புதுசாக கல்யாணம் பண்ண வீட்டுக்காரர் ஏதாவது பூம்னு சத்தம் கேட்டோடனே பயந்து போய் கட்டி பிடிச்சிக்கிற மனைவி கணைஞ்சு, அந்த மாதிரி வெள்ளம் காட்டி அந்த கம்பையாற்றங்கிறல பெரிய வெள்ளம் வருது, மணல் லிங்கம் தான் பிடிச்சி பூஜை பண்ணுறாவ. ஸோ அந்த மணல் லிங்கம் கரைஞ்சு போயிருமே அப்படின்ட்டு வெள்ளம் காட்டி வெறுட்டிட அஞ்சு போய் வெறுவி ஓடி படார்னு ஓடி தழுவ வெளிப்பட்ட படார்னு கட்டி பிடிச்சிக்கிறாளாம். கள்ளக்கம்பனை எப்பேற்பட்ட வார்த்தையை போறாரு பாருங்க நம்மால். திருட்டு பையா திருட்டுத்தனமா அந்த அம்பாளை நீ கட்டி பிடிச்சுண்ட அப்படிங்கிறார். வேற எந்த இடத்துலையாவது யாராவது பரமேஸ்வரன் சிவபெருமான கள்ளக்கம்பனையனோ கள்ளத்தனமா பண்றானோ சொல்லியிருக்காங்களா? அப்ப எவ்வளவு உரிமை பாருங்க இறைவன் மேல, இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு உறவு, எப்பேற்பட்ட நட்பு இருந்தா திருட்டு பயடா நீ அப்படிங்கிற மாதிரில இருக்கு இந்த வார்த்தை. கள்ளக்கம்பனை கம்பன் எம்மானே காணக்கண் அடியேன் பெற்றவாறே. என்னென்ன கேட்குறா இருந்தாலும் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணாம. காசு இல்லாமல் எப்படி அவனுக்கு நெய்யும் பால் ஊத்துறது? என்னத்துக்காக வழி பண்ணியா அப்படிங்கிறார் சுவாமிகிட்ட. கஸ்தூரி கமிழ்ச்சாந்து மணிமுத்து தாம வேகமாக ஓடுற, அதுவும் எப்படி திருவாரூரில் வர்றதில் 3ல் ஒரு பொங்கு கொடுங்கிறாரு. ஆமாம், 3ல் ஒரு பொங்கு வருமானத்தில் எனக்கு குடியாங்கிறாரு, இல்லையா? அதனால் நம்ம சுவாமிகிட்ட போய் கேட்டுடலாம். நான்லாம் கேட்டுட்டு தான்ப்பா இருக்கேன், ஓப்பன் தான். நல்லா வச்சுருக்காரு சுவாமி, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை, அற்புதமாக. எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம அன்பு உண்மையாக இருந்தால், போலியாக இருந்தால் வரமாட்டார். அப்போ அன்பில் என்னையா போலியான அன்பு? அன்புட்டாவே அது என்ன போலியான அன்பு? சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறி போயிடுதில்ல. அந்த மனுஷ பிறவி தானே, அதுக்கு தானே எங்கள் தலைவர் சொல்லி வச்சுருக்கார், பேன் எனது உள்ள. அப்பப்போ இந்த வார்த்தை பட்டார் பட்டார்னு அடிக்குதே வந்து, இந்த மனிதனுடைய மனசு பேய் மாதிரி அலையுது. ஒரு விஷயம் வாங்கியிருப்போம், இதை விட அது நல்லா இருக்கா, ஆடாடாடா அதை வாங்காமல் இதை வாங்கிட்டேன்னு என்னத்துக்கான ஆசைப்பட்டுட்டு போயிட்டே இருக்க ஒழிய இதுக்கு ஒரு இதே இல்லை. இருக்கிறத வச்சு திருப்தியாக யார் இருக்காலோ அவள் தான் நிம்மதியான வாழ்க்கை. நம்ம கதைக்கு வருவோம். இந்த மாதிரி அம்பாள் வந்து வெள்ளம் காட்டி வெறுட்டிட அஞ்சு வெறுவி விடு தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பன் சுவாமி வந்துட்டார். இன்றைக்கும் காஞ்சி மாநகரத்தில் அம்பாளுடைய மார்பு தழும்பு இப்படி கட்டி பிடிச்சான்னு, அம்பாள் மார்பு பதிஞ்ச தழும்பும் அம்பாள் கையில் போட்டிருந்த வளையலுடைய அச்சும் அந்த ஏகாம்பர லிங்கத்து மேலே இருக்குது. அவசியம் போய் அங்கே தரிசனம் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட மூர்த்தி! அவரை பூஜை பண்ணக்கூடிய விஷயங்களை அவரே சொல்லி இந்த அம்மா எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுத்து. அப்புறம் பெண்கள் திருநீர் பூசலாமா, பெண்கள் வந்து ருத்ராட்சம் போடலாமா, பெண்கள் சிவ பூஜை பண்ணலான்னா எவ்வளவு அபத்தமான விஷயம். இதை கேட்கலாமா முதல்ல? சரிங்க ஐயா, அந்த வீட்டுக்கு விளக்கா இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னா, அப்போ என்ன பண்ணணும், ருத்ராட்சத்தை கலட்டி வச்சுக்கணும். அந்தர்யாகம்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. மனசுக்குள்ளே யாகம் பண்ணி சுவாமியை வழிபாடு பண்ணணும். 5வது நாள் பசு நெய்யை குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பசு நெய் குடிச்சிட்டு கொஞ்சமாக குடிச்சிட்டு பச்சை கற்பூரத்தினால அகோராஸ்திர மந்திரத்தை சொல்லி தடவிட்டு அதுக்கப்புறம் பஞ்சகவ்ய பிராசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ருத்ராட்சம் போட்டுட்டு ஆத்மார்த்தலிங்கத்துக்கு பூஜை பண்ணணும். அப்படி தான் சொல்லியிருக்கு. ஆமாம், அந்த 5 நாட்கள் நீங்கள் மனசுக்குள்ளே பூஜை பண்ணிக்கலாம், ஜபம் பண்ணிக்கலாம். ஆனால் ஆத்மார்த்தலிங்கத்தை சொன்னால் 5வது நாள் இதெல்லாம் பண்ணிவிட்டு தொடணும். தாராளமாக பூணல் உண்டு. எங்கள் அம்பாளுக்கு சிவகாமசுந்தரிக்கு பூணல் விட்டால் என்ன அம்பாளுக்கு பூணல் போட்டிருக்கு, ஏண்டா இல்லை என்ன பண்ணுறது? ஒரு விஷயம் எல்லாரும் பண்ணலைன்னா அது இல்லைன்னு போயிடுமா? இப்போ மீனாட்சிக்கு இப்போ சிவகாமசுந்தரி திருவிடச்சானுக்கு வரும்பொழுது ஜம்முன்னு பூணலோடு வர்றா, அது பார்த்தோன்னே சந்தோஷமாக இருந்தது. இப்போ மீனாட்சி, இப்போ திருமியச்சூர் லலிதாம்பிகையெல்லாம் தங்கத்தில் போட்டிருப்பாங்க. பெண்களுக்கு பூணல் உண்டு, அனுஷ்டானம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் அதை விட முக்கியமான கடமை வீட்டில் உள்ள அத்தனை வேலைகளை நீங்கள் பாட்டுக்கு பூஜை பண்ணுறேன்னு. இப்போ நான் ஆத்மார்த்த பூஜைன்னா 2 மணி நேரம், என் வீட்டுக்காரம்மாக்கு தீட்சை எடுத்து நீயும் பூஜை பண்ணுன்னா ரைட். அப்போ போஜனத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்ட்டாவ இல்லையா? அப்போ நான் பூஜையை பண்ணுறேன், நீ பஞ்சாட்சர ஜபத்தை பண்ணி சமர்ப்பணம் பண்ணிக்க. நமஸ்காரம் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ரைட், இந்த டீல் ஓகேன்னு நானும் விட்டுட்டேன். நான் பாட்டுக்கு இந்த ஆகமத்தில் சகலீகரணத்துலேருந்து ஆரம்பித்து சொன்னேன்னா பண்ணலாம். அதுக்கு அது வயசோ பக்குவமோ அதெல்லாம் என்ன இருக்குது, வயசு என்ன இருக்குது பூஜை பண்ணுறதுக்கு? தான் நம்ம நண்பர் ஒருத்தர் காசிக்கு போனாரா, இந்த வயசுலேயே காசிக்கு போகிறேன் அப்படின்றானுங்களா? ஏடா காசி ஞான பூமி, அது விஸ்வநாதரை பார்க்க எவ்வளோ ஒரு பெண். இப்போ எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, காசிக்கு போகிறதா வயசாகி ரொம்ப போய் சேர்ற காலத்தில் தான் காசிக்கு போகணும் அப்படின்னு. அந்த காலத்தில் காசிக்கு போகிறேன்னா முடிஞ்சு போயிடுத்துன்னு அர்த்தம். நான் நடந்து போயிட்டு நடந்து வருவானான்னு தெரியாது. இன்றைக்கி போனால் நாளைக்கு சாயந்தரம் வந்துடலாம். இப்போ
சுவாமி அவ்வளோ சௌகரியம் பாருங்கள். அப்பர் பெருமான்லாம் நடந்தே போனாரே. இப்போ பூலோக புவர்லோக சுவர்லோக மகர்லோக ஜனோலோக தப்போலோகம் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். நம்ம அவ்வளோ வசதி இப்போ இருக்குது நமக்கு. சுவாமி கொடுத்து வச்சுருக்கு நமக்கு. அவ்வளோ அதை கொடுத்து வச்சதை பூரா அனுபவிக்கிறாங்க அந்த அம்மா இல்லையா? பூஜை ஒழுங்காக பண்ணணும், புஸ்தகத்தில் சொன்ன மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு அடியார் வர்றாங்க, சிவபுராணத்தை கொலையாக கொள்கிறாங்க. நல்லுள் இருளில் நட்டம் பயின்ற நாட்டம் பயின்றாடும் நாதனேனா கடுப்பாகுது நமக்கு. என்னடா இது அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து ஓரளவு சிவபுராணம் மனப்பாடமாக தெரியுது உங்களுக்கு. ஒரு 15 வார்த்தை தப்பாக சொல்கிறான்னா 16வது வார்த்தையில் நிறுத்தியான்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அதை சொன்னால் தமிழுக்கு எதிரானவங்கிறான், நான் எங்கே போய் முட்டிக்கிறது? கொஞ்சம் தயவு செய்து புஸ்தகத்தை பார்த்து எழுத்து பிழை இல்லாமல் சொல்லுங்கள். இதில் சில பேர் இருக்கிறான், எப்படி சொன்னாலும் சுவாமி வருவார். அவர் வருவாரா? நீ கடைசி வரைக்கும் உருப்படாமே போகிறதா? அன்பு தாராளமாக நீங்கள் தவறாக சொல்லுங்கள், திருத்திக்கணுமா இல்லையா? திருத்திக்கன்னு சொல்கிறது தப்பா? இல்லை, திருத்திக்கலாம் வேணாம். நீ எப்படி சொன்னாலும் திருவாசகத்தை பெரட்டி உருட்டி போட்டு கொன்னாலும் சாமி வருவார்னா அவர் வந்துடுவார். நீ தவறாக சொல்லுங்க, அப்புறம் திருத்திங்க தயவு செய்து. நிறைய இப்போ சைவம்.org போட்டால் பண்ணோட பிரமாதமாக எல்லா உங்களுக்கு எந்த குரல் பிடிச்சிருக்கோ அந்த குரலுக்கு போயிடலாம். அதான் நேரம் தான் இருக்கணும் நமக்கு. ஃபேஸ்புக்லேயோ அதுலேயோ ஹாட்ஸ்டார்லேயோ நாடகம் பார்க்குறதுக்கு இருக்க நேரம் அதை கேட்குறதுக்கு இருக்க இல்லை மாட்டேங்குது. திருவாசகம் முற்றோதலுக்கு போனாலும் நாடகத்தோட மிச்சத்தை போய் அடுத்து ஹாட்ஸ்டாரில் பார்த்துக்கலாம். அப்போ என்ன பண்ணுறது, அதையும் பார்க்கத்தானே வேணும் நமக்கு. அப்போது கைலாயத்தில் போய் சுவாமிகிட்ட பூஜை பண்ணுற திருப்தி இருக்கு, அது எல்லா உயிரினங்களுக்கும் போகணும். இப்போ அம்மா இருக்கா, அப்பாவுக்கு சமைச்சு போட்டுட்டான்னா அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கும் தனியாக எடுத்து வைப்பா. 100 தோசை போட்டாலும் ஒரு 10 தோசை தனியாக இருக்கும். பிள்ளைய பள்ளிக்கூடம் விட்டு வரும், அங்கே கொடுக்கணும்னு. என்ன இருக்கான்னா, உங்களுக்கு வேணும்னா ஊற்றி போடுறேன் அப்புறம் அப்படின்ற மாதிரி போயிடுவா. அவளுக்கு பேர் தானே அம்மா. வீட்டில் எவ்வளவோ கட்டம் இருக்குது. இன்றைக்கெல்லாம் இந்த சாப்பாட்டுக்கு ஏங்குன காலங்கள்லாம் போகிறதுனால தான் ஆஸ்பத்திரியிலையும் கோயில்லையும் கூட்டம் கும்பல்லாம் மோதுது. கோயிலில் ஆன்மீகத்துக்காக கூட்டம் கூடலாம், பரிகாரத்துக்காக கூட்டம் கூடப்படாதுமா, அது நல்லதில்லை. இப்போ திருப்பதியில் உண்டியல் வருமானம் அதிகமாக இருந்தோன்னே இப்போ புதுசாக அந்த முதலமைச்சர் பேசியிருக்கார், உண்டியலில் காசு வந்தால் அது ஆபத்துன்னு. ஒன்று அவன் கஷ்டத்தினால இது நடந்தால் கொண்டு வந்து போடுறேன்னு போடணும், இல்லை பாப்பப்பட்ட காசு கொண்டு வந்து போடணும். உண்டியலில் காசு ரொம்பச்சுன்னா நாடு நல்லா இல்லைன்னு அர்த்தம்னு அவன் பேசியிருக்கான் அன்னைக்கு. இப்போது ஆஸ்பத்திரிலையும் கோயிலையும் ரொம்ப கூட்டம் வரக்கூடாது. என்னையா அது இப்படிலாம் சொன்னால் கோயிலில் பூஜை பண்ண முடியுமாண்ணா? கூட்டம் வரக்கூடாது. நாங்கள் எந்த பேப்பர்லேயும் போட மாட்டோம், எந்த டிவிலையும் வரக்கூடாது. கூட்டம் வந்ததுன்னா கோயிலுக்கிட்ட போயிடும், வியாபார ஸ்தலமாக மாறிடும், சுவாமிக்கு மரியாதை இருக்காது, காலகாலத்தில் அவருக்கு நடக்க வேண்டியது நடக்காது. கும்பலில் வந்து இது பண்ணு என்ன பண்ணி தொலைகிறது. இன்றைக்கி பூரா என்னத்தையானும் போட்டு அடித்து கோயில் எப்படியாவது வளரணும். கோயில் எங்கே வளருது? கோயிலுடைய கருவே என்ன? அவருக்கு பூஜை ஆகணும். உண்டியலில் வருமானம் வந்து உங்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டு அதுக்காக கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறாங்களே, கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் கோயில் கட்டி வச்சுருக்கா. கல்யாணம் எங்கே தெரியுமா பண்ணணும்? அவன் வீட்டில் பண்ணணும். அந்த காலத்தில் சின்ன குடிசை விடாதான் இருக்கும், வாசலில் தெருவில் பந்தல் போடுவான், அடித்து பண்ணிட்டு போடுவான். இன்றைக்கி ஏசிங்கிறீங்க, வர்றவனுக்கு இப்போலாம் ரூம் வேறு போட்டு தொலைய வேண்டியதாக இருக்குது. அந்த காசில் அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட்டு வச்சாலும் அது எல்லா பேருக்கும் ரூமு வேறு, மண்டபம் ஏசியா, அந்த ஊரில் எத்தனை ரூமுக்கோ எல்லாமா, எதுக்கியா இது? ஆனால் திவசம் மட்டும் வீட்டில் பண்ணுறீங்க. அதான் அவங்க பண்ணின்னு இருக்காங்க. காது குத்து மண்டபத்தில், கல்யாணம் மண்டபத்தில், 60ஆம் கல்யாணம் மண்டபத்தில், எல்லாம் மண்டபத்தில் வச்சுறது, திவசம் வீட்டில் கொடுக்கறது. அது ஒன்றையாவது போகாமல் இருக்கு, அதையாவது வீட்டில் கொடுக்குறாங்க. நல்ல காரியங்கள்லாம் வீட்டில் பண்ணணும்மா. ஆமாம், இன்றைக்கி வசதியை எதிர்பார்க்குறோம், கும்பலை கூப்பிட்றோம். அன்றைக்கெல்லாம் இவ்வளோ கும்பலெல்லாம் கூப்பிட்றதில்ல. பொண்ணுக்கு தாய்மாமா, மாப்பிள்ளைக்கு தாய்மாமா, ஊரில் 4 பேர் நெருங்கின சொந்தம். ஆனால் இப்போ மாதிரி கும்பலாக உயின்னு வந்துட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட எங்கே கூப்பிட்றோம்? இப்போ எல்லாம் வாங்க சாப்பிடுன்னு கூப்பிட்டா தான் சாப்பிட வருவான். இன்றைக்கி சாப்பிடும்போது பக்கத்தில் 2 பேர் ரெடியாக இருக்கான், இவன் எப்போ எந்திரிப்பான் உள்ளே போகலான்னு. எவ்வளோ தாழ்ந்து போயிட்டோம். தமிழனுடைய மாண்பு எங்கே போயிடுத்து? மானமுள்ளவே இல்லையா தமிழன்? பானு கூப்பிட்டா சாப்பிட கூப்பிடல பொண்ணு, அதாவது மாப்பிள்ளையோட தாய்மாமனா சாப்பிட கூப்பிடலன்னு சொல்லி எவ்வளோ பெரிய தகராறுலாம் சந்திச்சிருக்கு இந்த மண். இன்னைக்கு எந்த மாமனை எவன் கூப்பிட்றான்? அவன் போகிறான். இல்லை பஃபே சிஸ்டமாக பிச்சை எடுக்கிறது கல்யாணத்தில், இப்படி சொல்லலாம்ல? அதை அப்படியே நின்றுக்கிட்டு வாங்கி மாதேவா என்ன பண்ணுறது? சரி நம்ம பூஜைக்கு வருவான், அடுத்து சாப்பிட வேற போகணும். நீங்கள்லாம்
பராசக்தி என்ன பண்ணுறா, இந்த திருப்தி வந்து எல்லா உயிரினங்களுக்கு போகணும். எப்படி அம்மா நல்ல விஷயம் பண்ணால் எல்லாத்துக்கும் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேணும்னு எடுத்து வச்சுக்கிற மாதிரி அம்பாள் சொல்கிறாளாம். இப்போ சுவாமி 5 ரிஷிகளை உற்பத்தி பண்ணுறார். 5 முகங்கள் பரமேஸ்வரனுக்கு. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாத்தம்னு 5 முகம். 5 முகத்துலேருந்து 5 ரிஷி. கௌஷிக, காசியப, பாரத்வாஜ, அகஸ்திய, கௌதம அப்படின்னு 5 ரிஷிகள் உண்டாகிறாங்க. 5 ரிஷிகள் வந்து அந்த ரிஷிகள் பூரா போய் சிவ பூஜை பண்ணணும். சரி, எப்படா அந்த ரிஷிகள் எப்படி சிவ பூஜையை ஆரம்பித்தான் அப்படின்னா, சிவேன தேவி தத்வந்து தேவி தத்வந்து நந்தினே நந்தினா பிரம்மணே தத்துவம் பிரம்மணோ ரிஷி தத்வகம் ரிஷினா மானுஷே தத்துவம் இத்தியத்தே ஆகமோத்பவம்னு ஒரு வாக்கியம் உண்டு. இந்த 5 ரிஷிகள் பரம்பரையில் வந்தவர் தான் இந்த சிவவேதியர் அப்படின்ற சிவாச்சாரியார்கள். இப்போ நாங்கள்லாம் யார்? சிவாச்சாரியார்னு சொல்லிக்கிறோம். நாங்கள் உண்மையிலே நாங்கள் யாருன்னா, மாதொரு பாகனாருக்கு வழி வழி அடிமை. அடிமைக்கு ஆசாபாசம்லாம் இருக்கக்கூடாது. அவருக்கு பூஜை பண்ணுறதுக்கு தான் பிறந்திருக்கோம். அவருக்கு பூஜை பண்ணுறதை தவிர்த்து நான் வேறு ஏதாவது பண்ணேன்னா, இப்போ யார் வேணாலும் டாக்டர் ஆகலாம், யார் வேணாலும் கலெக்டர் ஆகலாம், யார் வேணாலும் சிவ பூஜை பண்ணணுன்னா சிவாச்சாரியாராக பிறந்துட்டின்னா அது மட்டும்தான் உனக்கு இருக்கணும். நான் போயிட்டு நான் அங்கே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன், நான் மாதம் ஐடி கம்பெனியில் இருக்கேன், 3 லட்சம் சம்பளம் வாங்குறேங்கிறது பெருமை கிடையாது. காமேஸ்வரர் கோயிலில் விளக்கமாத்த எடுத்து கூட்டினேன்னா அது பெருமை. அந்த எண்ணம் முதல்ல ஆதிசைவனாகிய சிவாச்சாரியாருக்கு வரணும்னு. உண்மையாக பூஜை பண்ணால் சுவாமியும் கரெக்டாக கொடுத்துருவார். அதெல்லாம் எந்த சுவாமியும் கடங்காரன் இல்லைம்மா, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த சுவாமிக்கு நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், அந்த சுவாமிக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன். நம்மளை மாதிரியா நன்றி மறக்கக்கூடியவரால் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதற்கு மேலே சுவாமி அந்த கணக்கை தீர்த்து விடுவார். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பூர் ஈசன் இல்லையா, கணக்கெல்லாம் கரெக்டாக இருப்பார். எந்த சுவாமியும் கடங்காரன் கிடையாது. நீங்கள் எது செஞ்சாலும் அதை விட டபுள் மடங்காக திருப்பி கொடுத்துருவார். சுவாமி கடங்காரன், நம்ம தான் கடங்காரன், நம்ம தான் அவருக்கு கடன் பட்டிருக்கோம். இன்னும் 7 பிறவிக்கும் அடிமை அவருக்கு. அப்போது அந்த கௌஷிக, காசியப்ப, பாரத்வாஜ, அகஸ்திய, கௌதம ரிஷி பரம்பரையில் வந்தவங்க தான் இந்த சிவாச்சாரியர்கள். நான் வந்து கௌஷிக கோத்திரம், கௌஷிக ரிஷி சுந்தரமூர்த்தி எம்பெருமான் கௌஷிக கோத்திரம். அவர் ஆதிசைவர் இல்லையா? ஆமாம். அடுத்து திரு அரிசிற்கரைப்புத்தூரில் ஒரு சிவாச்சாரியர், அவர் பேர் என்ன? நாளும் அகத்தடிமை செய்யும் அந்தனன்தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான் மிக தளர்வெய்தி குடத்தையும் முடியேல் விழித்திட்டு நடுங்குதலும் கண்டு நின்ற புகழ்த்துணைக்கு நித்தம் கைப்புகத் தந்துகந்தீர் அரிசிற்கரை புத்தூர் புனித நீரேன்னு சுந்தரர் பாடியிருக்காரு. புகழ்த்துணை, புகழ்த்துணை நாயனார். அவருக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கும் அப்பர் பெருமானுக்கும் படிக்காசு தான் கொடுத்தார். இவருக்கு என்ன தந்தாரா? கைப்புகத் தந்து வச்சுக்கடா நீ அப்படின்னு கையில். இப்போ உங்கள் சொந்த ஒரு அக்கா பையனோ அல்லது பையன் அவன் வந்து லண்டனில் இருப்பான், வருவான், இருந்தாலும் ஒரு 500 ரூபா எடுத்து பெத்தவா கொடுப்பான்னு. எதுக்குமா எனக்கு வச்சுக்கடா அப்படின்னு கொடுப்பான்னு. நம்ம கொடுக்குறீங்கள? சரி சரி, ஏன்னா அவங்க பையன்லாம் வெளிநாட்டில் இருக்காரான், சரி கொடுக்கணும்னு கொடுக்கும்போது வேணான்னு தான் சொல்லுவாள். இருந்தாலும் இருக்கட்டும்டா. அந்த மாதிரி அவர் அரிசிற்கரை புத்தூரில் தண்ணியே இல்லை, எல்லாம் வறண்டு போயிடுத்து, நாட்டு மக்கள் பூரா வெளியில் போயிட்டான். ஆனால் சிவாச்சாரியார் இவர் சிவபூஜை பண்ணணும். அந்த கிணறு மாதிரி பறித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ரொப்பி அதை கொண்டு வந்து, இவர் பசி 10 நாளாக சாப்பிடலை பாவம், கொண்டு வந்து ஊற்றும் போது மயக்கம் போட்டு குடத்தை அந்த சிவலிங்க திருமேனிலேயே போட்டுட்டு விழுந்துடுறாரு. விழுந்துட்டு அப்படியே நடுங்கிறார். ஐயோ சுவாமி மேலே குடத்தை போட்டுட்டுமே நடுங்கிறாராம். அதை பார்த்தோன்னே சுவாமி வந்து, வா இந்த பொற்காசை வச்சுக்கோ நீ ஜீவனத்துக்குங்கிற. நான் அதை கேட்கவே இல்லைங்கிறாரு. நீ வச்சுக்கடான்னு கைக்குள்ளே அமுக்கி பிடிக்க, நீ வச்சுக்கோன்னு கொடுத்தாராம். எப்படிலாம் சுவாமி கொடுக்குறாரு? அவர்கிட்ட கேட்குறத விட்டு கண்ட நாயிட்டெல்லாம் போய் நம்ம கேட்டுருக்கோமே. சுவாமி இருக்கார். இந்த நாளைக்கு சம்வத்சர அபிஷேகம், காமேச பெருமானுக்கு 6வது ஆண்டு விழா. ஒரு பயில்கிட்ட கேட்கல, ஹோமம் நடக்கிறது சுவாமிக்கு. உண்மையான அன்பர்கள் இருக்காங்க. அவங்க ஐயா நீங்கள் தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்துருங்க, நீங்கள் கரும்புச்சாறு வாங்கிட்டு வந்துருங்க, நீங்கள் இளநீர் வாங்கிட்டு வந்துருங்க, நீங்கள் 5 கிலோ பசு நெய் வாங்கிட்டு வந்துருங்க, முடிஞ்சது. ஹோமம் நடக்குது. எவன்கிட்ட நாம் போய் கேட்கணும்? எதுக்கு கேட்கணும்? அவனுக்கு வெள்ளூரில் ஹோமம் நடந்தால் எவனுக்கும் மாலை போடுறது கிடையாது. நீங்கள் வந்தவங்களுக்கு தெரியும். மாலை போட்டு உபயதாரர் அப்படின்னு மாலை போட்டு அவங்க உபயதாரர் வந்து எங்கே நிற்கணும்? எல்லாரும் முன்னாடி இருந்தால் சுவாமி தெரியலேன்னு எட்டி பார்க்குற இடத்துல தான் உபயதாரர் நிற்கணும். அப்படித்தான் வெள்ளூரில் நடக்கும். சந்தேகமாக இருந்தால் வந்து யாருக்கும் மாலை எல்லாம் போட மாட்டோம். ஆமாம், சுவாமிக்கு தான் அங்கே மாலை.
எல்லா உபயதாரரும் எல்லாரும் முன்னாடி போய் பார்க்கட்டும்னு பின்னாடி வந்து நின்றுக்குவாங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்கள் உபயதாரன்னு சொன்னால் யார்? அவரில் உபயதாரர் அப்படி தான் சொல்லுவாங்க வெள்ளூரில், இல்லையா? அப்போது சுவாமி கைப்புக தந்து வந்தார். அந்த மாதிரி நமக்கும் கைப்புக தந்து கொடுப்பார். யாருக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் போய் நிற்கணும். இன்னது இன்னபடி இன்னவென்று எழுதிவிட்ட ஈசன். முட்டை முட்டை பஞ்சம் வரணும், பாரம் அவனுக்கு என்ன அவை பிராட்டி. எனக்கு கஷ்டத்தை கொடுத்துறீன்னா திருப்பி ஓன்ட்ட தான் வந்து நிற்பேன். அப்போ நீ கஷ்டத்தை கொடுக்கறது ஒரு வேலை, அப்புறம் கஷ்டத்தை போக்குறது ஒரு வேலை, ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சாமியை மிரட்டுற அவை. எல்லாம் நீங்கள் தாம்மா மிரட்டுறது பூரா பாருங்க, இல்லையா? உரிமையா அவை சொல்கிறா, நீ முட்டை முட்டை பஞ்சம் வஞ்சினும் பாரம் அவனுக்கு. எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது ஒரு வேலை, கஷ்டத்தை தீக்கிறது ஒரு வேலை. நீ சிவசிவான்னு இருக்கணும்னா என்னைய சிவசிவான்னு இருக்க விடு. எனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன்னா ஓன்ட்ட வந்து நான் ஆளுவேன், அப்புறம் நீ தான் அதை சரி பண்ணணும். ஜாக்கிரதையாக இருந்துக்கங்கிறா பரமேஸ்வரன். அப்போது இந்த சிவவேதியர் கௌஷிக காசியப்ப பாரத்வாஜ அகஸ்திய கோத்திரத்துலேருந்து வந்தவங்க வர்றவன் தான் இந்த சிவவேதியர். வேத பிராமணர் வேற, சிவவேதியர் வேற. சிவவேதியருக்கே உரியனா இந்த 5 கோத்திரத்தில் வர்றவன். இந்த மாதிரி ஆகமங்கள் இப்படி வந்தது. இன்னொரு விஷயம், அந்த ஆகமங்களை சொல்லும் பொழுது ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி கேட்க போகிறோன்னா அவங்க சாதாரணமாக இருக்கிறப்ப போய் கேட்குறத விட அவங்க சந்தோஷமாக இருக்கப்ப அவங்களுக்கு பிடிச்சதை நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுத்து நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். அதுக்கு தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளலாம், இல்லையா? அப்போ சிவபெருமான் எண்ணிலா ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணையாகும். சிவபெருமானுக்கு வில்வத்தினால அர்ச்சனை பண்ணால் பிடிக்கும், கத்திரிக்காயில் பொரியல் பண்ணால் பிடிக்கும், கத்திரிக்காய் நைவேத்தியம் பண்ணால் பிடிக்கும் சுவாமிக்கு, தெரியுமா? தெரியலன்னா இந்த வெள்ளூர் வர்ற அடியார்கள்ட்ட எல்லாம் கத்திரிக்காய் கதையை இன்னொரு நாளைக்கு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. வெள்ளூருக்கு தரிசனத்துக்கு வர அடியார்கள்ட்ட கத்திரிக்காய் ஏன் சிவபெருமானுக்கு பிடிக்கும் அப்படின்னு. எத்தனையோ விஷயங்கள் சிவபெருமானுக்கு பிடித்தாலும் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணையாகும், பூஜை பண்ணுறது தான் அப்படின்ட்டு. அப்போது அந்த மனுஷ ஜென்மா நம்ம எடுத்துருக்கோம். சரி, இந்த பூஜைக்கு வந்துடுவோம். எப்படிடா பூலோகத்துக்கு இந்த பூஜை வந்ததுன்னா அம்பாள் பராசக்தி பூஜை பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் திருப்பி எப்படி வருதுன்னா, சுவாமி தனக்கு பிடித்தமான விஷயங்களை அம்பாள்கிட்ட சொல்லும்போது பிரம்மா தரிசனத்துக்கு வந்திருக்கார். சுவாமி அம்பாளும் தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது கூட போகக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா யாருக்கு இருக்கு? யாருக்கு? சும்மா சொல்லுங்க, இது என்ன போட்டியா? நந்தி எம்பெருமானுக்கு. அதனால தான் அவருக்கு பேர் அதிகார நந்தி. பங்கைய துவளம் நாரும் வேத்திர படை பொறுத்து செங்கையம் பெருமான் நந்தி சீரடை சென்னி சேர்ப்பாம். யார் சொன்னா? கச்சியப்ப முனிவர். இந்த பங்கைய துவளம் நாருமா, தாமரைப்பூவும் துளசியும் வாசம் அடிக்குமா அந்த தடியில். அப்போ யார் நிறைய அடி வாங்கியிருக்கா? யார் அடி யார்? நந்தியம்பெருமான்ட்ட அடி யார் அதிகமாக வாங்கியிருக்கா? அப்போ ஏன்னா அவருடைய தடியில் தாமரைப்பூ வாசனையும் துளசி வாசனையும் அடிக்குதான் மகாவிஷ்ணு தான். ஏன்னா அவ்வளோ பெரிய சிவபக்தன் அவன். 7 குரு இருக்கார் தெரியுமா? சிவபூஜை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் யார் யார். இந்த சைவத்தில் 7 குருமார்கள். சிவபூஜைன்னா நீங்கள் ஒரு இதெல்லாம் சொன்னால் எனக்கு வம்பு. ஆதீனம்னு ஒரு ஆள் உட்காந்துக்கிறாரு, அவர் சிவபூஜை பண்ணி விபூதி பூச்சிட்டா அது தீட்சையா? அதுவும் தீட்சை. திருவாசகம் முற்றோதல் பண்ணுறதுக்கு அது நியாயம். ஆனால் சமய தீட்சை எடுத்துக்கணுன்னா யாகசாலை போட்டு ஒரு குருவை தேர்ந்தெடுத்து குரு சிஷ்யனை தங்கக்கூடாது, சிஷ்யன்தான் குருவை தேர்ந்தெடுக்கணும். அந்த குரு உடனே தீட்சை பண்ணி வைக்கக்கூடாது. ஒரு வருட காலம் அவனுடைய குணத்தை பார்த்து அவன் வழி தடுமாறுனா அவனை நெறிப்படுத்தி பக்குவப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தீட்சை கொடுக்கணும். சிவராத்திரியில் போய் நான் அங்கே தீட்சை வாங்கிட்டு வந்தேன்னா அது எவ்வளோ அப்படின்னு நானும் கேட்குற மாதிரி இருக்குல்ல. நல்லா அதுக்கும் சரி, அதாவது நடக்குதேம்மா. நம்ம போட்டு நெருக்குச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? தப்பு தப்பாக பாடினாலும் திருநீர் பூசுகிறாங்களே, ருத்ராட்சம் கட்டியிருக்காங்களே, என்னென்னமோ மெட்டு போட்டாலும் திருவாசகம் ஓதப்படுது. அதை நினச்சி நம்ம திருப்திப்பட்டுக்கணும். அது சரியாக வரணுங்கிறது நம்முடைய ஆசை. சுவாமி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அந்த ஒரு பெரிய ஒரு செல்வத்தை பண்ணோட பாடக்கூடிய செல்வத்தை சுவாமி கொடுப்பார்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஆனால் இதை தாளம் போட்டுக்கிட்டு பாடுறது அப்படின்னா இதையும் நின்று போயிடுமே இல்லையா? அப்போ தாளம் போட்டு நம்ம தொய்வில்லாமல் பாடலாம். பண்ணோடு பாடக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாது. உடனே திருவாசகத்திற்கு எதிரானவர்ன்ற பிம்பம்லாம் உருவாக்கி விட்ருவானுங்க. ஆமாம், நீ என்ன பிம்பத்தை உருவாக்கலாம், நான் யாருன்னு அவருக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மமாகாரத்தில் நானும் போயிடுறது போடாது. இப்போ அந்த
பரமேஸ்வரன் பராசக்தி கேட்டுன்னு இருக்கா. சுவாமி அவ்வளோ மகிழ்ச்சியாக, அதுக்கு முன்னாடி நந்தி பெருமான் பரமேஸ்வரனை அவ்வளோ மகிழ்ச்சியாக பார்த்ததே இல்லையா. அவ்வளோ சந்தோஷமாக பூஜைகளை பற்றி சொன்ன உடனே வெளியில் நின்ன அம்பாள் வந்தோடனே அம்பாளை நமஸ்காரம் பண்ணி இந்த பூஜையை எனக்கு சொல்லிக் கொடுங்கிறார் நந்தி. சிவேன தேவி தத்வந்து, சிவபெருமான் தேவிக்கு கொடுக்குறார் அம்பாளுக்கு. தேவியா தத்வந்து நந்தினே, நந்தி இது தேவி நந்திக்கு கொடுக்குறா சிவாகமங்களை. வாசலில் நின்று இருக்கார் பிரம்மா தன்னுடைய ஞானக்கண்ணால். ஓ, சிவபெருமானுக்கு பிடித்த பூஜை முறைகளை ஆகமங்கள் எல்லாம் அம்பாள் நந்திக்கு சொல்லிட்டு இருக்கானோ. நந்தியை நமஸ்காரம் பண்ணி பிரம்மா வாங்கிட்டாராம். அங்கே போய் உட்காந்துருக்கான் பாருங்க ரிஷிகள்லாம். கைலாயத்தில் அந்த திருவருட்செல்வர் படத்தில் எல்லாம் ரிஷிகள்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா. இப்போ நம்ம கைலாயன்னு ஒரு பிம்பம் இருக்குன்னா இந்த மாதிரி தான் பார்த்துக்கணும் இல்லையா. அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தால் சுவாமியை பார்த்துட முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கைலாய பிராப்தி கைலாயத்துக்கு போனங்க. எங்கே கைலாயத்துக்கு போகிறீங்க? அவரே இங்கே இருக்காரு, நீ எதுக்கு அங்கே போகிற இல்லையா. கைலாயத்தில் ரிஷிகள்லாம் இருக்கான்னா போய் இப்போ கைலாய பதவி கிடச்சிட்டா போதுமான்னு. மனித பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தேன்னு என்னத்துக்கு சொல்லணும். இந்த மாநிலத்தில் பிறந்தா மட்டும்தான் சிவத்தை முழுமையாக ருசிக்க முடியுமா இல்லையா. முழுக்க பருகணும், முழுக்க ருசிக்கணும்னா தென்னாட்டில் பிறக்கணும், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஹரஹர மகாதேவான்ட்டு போகலாம், ஆனால் துர்வாசகம் முற்றுவதில் அங்கே நடக்காதுல்ல. ஒரு நாள் பூரா எவ்வளவோ மனக்குறைகள் கட்டங்கள் இருந்தாலும் இங்கே வந்து அடியார்களோடு சேர்ந்து உட்காந்து பாடினா மனசில் ஒரு ஏதோ பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குல்ல. ஒரு மனுஷன் முதல்ல மனசு தெளிவாக இருக்கணுமா. எத்தனை கோடி இருந்தால் என்ன பிரயோஜனம். ஒரு வாக்கியா மாதிரி தண்ணி போகிறதுக்கு இல்லைன்னா இப்போ டேம் வச்சுருக்கேன், இத்தனை வாக்கியா பிரித்து விட்ருக்கானே எதுக்கு, இல்லைன்னா அது புடுங்கிட்டு போயிடும். அப்போது மன இறுக்கங்கள்லாம் உண்மையிலேயே அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியுதில்ல. திருவாசகத்துக்கு வந்துட்டால் மனசு லேசாக போகுது. அப்போ ஸ்ட்ரெஸ் இருந்தால் திருவாசகத்துக்கு வந்துடலாம். அங்கே டாக்டருக்கு அப்புறம் வேலை இல்லாமல் போயிடும். எல்லாத்தையும் ஒரு போட்டு மனநோய் உள்ளவர்கள் திருவாசகம் முற்றுதலுக்கு வாங்கன்னு சொல்லிவிடலாம். அணுக வேண்டிய முகவரின்னு அண்ணா இப்போ நம்பரை கொடுத்துட்றேன் நான். அதுபோல் நந்திக்கு சொன்னோடனே பிரம்மா வந்து நந்திகிட்டேருந்து அந்த ஆகமங்களை வாங்கினார். அங்கே உட்காந்துருக்கான் பாருங்க ரிஷிகள்லாம். திருக்கைலாயத்தில் போய் பரமேஸ்வரனுக்கு தரிசனம் கிடைக்கல. உடனே ஆகமத்தை அவனும் வாங்கிட்டு பூஜை பண்ணுறான். ஏன்னா பூஜை பண்ணிட்டா சுவாமி வந்துடுவார். இப்படித்தான் இந்த ஆகம முறைகள். இப்போ யாகசாலை போடணும், நான் எல்லாத்துக்கும் ஆகமத்தில் பிரமாணம் இருக்குது. ஒரு மனிதன் எத்தனை மணிக்கு ஏந்திருக்கணும், எப்படி பல் தேய்க்கணும், எந்த பக்கம் துப்பணும், அதை எப்படி மலஜல விசர்ஜனம் பண்ணணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும், எப்படி எல்லா ஆகமத்தில் இருக்குது. நித்யான்னிக விதி பட்டலம்னு அதுக்கு பேர். பல் தேய்ச்சிட்டு துப்பும் போது எப்படி துப்பீங்க நீங்கள்? எந்த பக்கம் துப்புவீங்க? வலது பக்கம் துப்புவீங்களா, இடது பக்கம் துப்புவீங்களா, நேராக துப்புவீங்களா? பார்த்து குறுக்க எவனாவது வந்துடாமல் இருக்கணும். பல் தேய்ச்சி இடது பக்கம்தான் உமிழணும், வலது பக்கமோ நேராகவோ துப்பக்கூடாது. ஆமாம், நிறைய விஷயங்கள் அதில் இருக்குமா. அது பூரா அதே மாதிரி சிறுநீர் போனாவோ மலம் கழித்தாலோ 16 முறை வாயை கொப்பளிக்க சொல்லுது ஆகமம். 16 முறை கொப்பளிக்கணுமா. ஏன்னா அப்போ வரக்கூடிய உமிழ்நீர் தான் வியாதியாக மாறுமா. அதனால் 16 முறை கொப்பளிச்சு துப்பணுமா. அது ஆகமங்களில் இருக்குது. எந்த திசையை நோக்கி குளிக்கணும், எப்படி குளிக்கணும், எப்படி சாப்பிடணும், எத்தனை வேளை சாப்பிடணும், எவ்வளோ அளவு சாப்பிடணும். நீ என்ன இப்போ என்னமோ அந்த ஒரு டப்பா கொடுத்துறான் இதுதான் உனக்கு அப்படின்னு. எங்காலும் முன்னாடி யார் சொல்லியிருக்கா? அதெல்லாம் பரமேஸ்வரன் சொல்லியிருக்காரு. ஆகமம் யார் கொடுத்தது? பத்தி வாக்கியம், பசு வாக்கியம் இல்லை. நான் உட்காந்து எழுதுனேன் நாங்கிட்டு எனக்கு தகுந்த மாதிரி சிவாச்சாரியாருக்கு வந்தால் எவ்வளோ கொடுக்கணும்னு சுவாமி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எவ்வளோ கொடுக்கணுங்கிறதெல்லாம். வராகன் ஒரு ஆச்சாரியனா 16 வராகன் கொடுக்கணுமா சம்பாவனை. ஆகமப்படி இருக்கணும்னா நீங்கள் ஆகமப்படி கொடுக்கறது தான் நானும் அப்படியே இருந்துக்கிறேன். முயற்சி பண்ணுவோம், அதுக்கு முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கோம். அவர் சொன்ன மாதிரி இருக்க முயற்சி பண்ணுவோம். ஓரளவு இப்போ சுவாமி தீட்சை பண்ணி ஆத்மார்த்த பூஜைலாம் பண்ணி வச்சுட்டுருக்கார். நான் விசேஷ தீட்சை தான் இருக்குது, ஆத்மார்த்த பூஜை பண்ணிட்டுருக்கேன். இதில் ஒரு வருஷம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் அடுத்து நிர்வாண தீட்சை, அதுக்கப்புறம் ஆச்சார அபிஷேகம், அப்புறம் அஸ்திராபிஷேகம், இப்படி தான் போகணும். முடிஞ்சிடுத்துன்னா என்ன நினச்சின்னு இருக்கேன்னா, வெள்ளூரில் அடியார்களுக்கெல்லாம் தீட்சை ஆகமத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி தீட்சை. ஆகமத்தில் எப்படி இருக்கோ ஒரு வருஷம் அவங்கள ஆராய்ச்சி பண்ணி தர்ம சிந்தனை இருக்கான்னு பண்ணி தீட்சை பண்ணி வைக்கும்போது இன்னும் விஷயம் என்ன தெரியுமா? அப்பா அம்மா கொடுத்த சரீரம் அது இல்லையா. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவியதும் இந்நாடே அப்படிங்கிறான். எந்த நாட்டுக்கு போனாலுங்கிறான். இன்னொரு விஷயமா, ஒரு சிங்கப்பூருக்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். இப்போ தீட்சா சிவ பூஜை பண்ணுறதுனால இப்போ கூப்பிட்டான் வரலேன்ட்டேன். இன்னமே சமுத்திரத்தை தாண்டி போகிறதில்ல. குருநாதர் கூப்பிட்டார், அதனால் போயாச்சு. அங்கே அந்த கோயில் தலைவர் சொல்கிறார், தங்கத்திலேயே சுவாமிக்கு சங்கு, அந்த பாத்தியாச்சமனார்க்கிய பாத்திரம் அதெல்லாம் வச்சுருந்தார். உங்கள் ஊரில் எங்கேயாவது இருக்கா? எங்கள் ஊரில் இருக்குது பாருண்ணா.
நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயோ எங்கள் ஊரில் இல்லையானு. எனக்கும் அந்த வருத்தம் இருந்தது. எங்கள் ஊரில் எங்கள் வாயா பூவில் மல்லிகைப்பூவில் பந்தல் போட்டிருக்க, எங்கள் ஊரில் ஒரு முழம் பூ இருந்ததுன்னா வாசனை தூக்கிடும். நீ பந்தலே போட்டிருக்க, வாசனையே இல்லையே. ஒரு கூட மாம்பழம் வச்சுருக்க, எங்கள் ஊரில் ஒரு மாம்பழம் வச்சுருந்தா எத்தனை ஈ வரும்? ஈயே வரலையேங்க. ஒன்றும் இல்லைங்க. நீ தங்கம் வேணால் வச்சுக்கலாம், சிவபூமின்னா தென்னாடு தான், வேறு வழியே இல்லை. நீ மலேசியாவில் கும்பாஷம் பண்ணலாம், சிங்கப்பூரில் கும்பாஷம் பண்ணலாம், ஆஸ்திரேலியா, அர்ஜென்ட் எங்கே வேணாலும் பண்ணு. சுவாமி இருக்கக்கூடிய இடம் இது தென்னாடு, இங்கே தான் வந்தாகணும், வேறு வழியே இல்லை. சரி, தென்னாட்டுக்கு அப்படி என்னடா சிறப்பு? இதுதான் இப்போ கோயில் எதுக்கு, எத்தனை சுவாமி, ஏன் நம்முடைய இந்து மதத்தில் இத்தனை சுவாமி இருக்குது, எதுக்காக இத்தனை கோயில் இருக்குது, ஏன் சிவாச்சாரியார் தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சுதா? புரிஞ்ச மாதிரியாவது இருக்கா? சரி, இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம் இல்லையா? அது சந்தோஷம். அடுத்து, ஏன் தென்னாட்டுக்கு அவ்வளோ சிறப்பு, இத்தனை கோயில் இருக்கிறதுனால சிறப்பா அப்படின்னா, நம்ம இப்போ வருடத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஜாலியாக குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு ஊட்டிக்கு போனேன், கொடைக்கானல் போனேன், மூணார் போனேன், கொஞ்சம் இந்த அம்மா மாதிரி இருக்கிறவங்க ஃப்ளைட்டில் நான் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்மளாம் இதையாவது சொல்லிக்கணும்னு. சுவாமி நல்லா வச்சுருக்காருமா, நம்மளும் போவோம்ல. அடுத்து ஆளுடைய அடிகள் திருக்கூட்டத்தில் கொஞ்சம் முன்னாடியே ஃப்ளைட் டிக்கெட் போட்டோம்னா 5000 ரூபாயில் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடலாம். இங்கே இருக்கவங்க எல்லோரும் அடுத்த வருஷத்துக்குள்ளே ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு காசிக்கு போய் விஸ்வநாத பெருமானை தரிசனம் பண்ணி, காசி விஸ்வநாதர்கிட்ட பிரதமர்கிட்ட அனுமதி வாங்கி உள்ள ஆளுடைய திருக்கோட்டை தான் முதல்ல திருவாசகம் முற்றோதல் பண்ண போகுது. ஆமாம், உண்மையான அன்பு தான் கண்டிக்கும், போலியான அன்பு எக்கோலம் போட்டு நமக்கு என்னன்னு இப்படி திரும்பிக்கும் இல்லையா? இப்படி போகாத, இதை நீ பண்ணாத, ஏன் பண்ணுறேன்னு சொன்னாதான் அது உண்மையான அன்பு, உண்மையான நட்பு, உண்மையான உறவு. நீ எதை பண்ணாலும் பண்ணலாம் மாப்பிள்ளன்னா அவன் குழிக்குள்ளே தள்ள போகிறான்னு அர்த்தம். ஒன்றும் தப்பு இல்லையே, கரெக்டு தானே நான் சொல்கிறது இல்லையா? அப்போ எங்கே கோபமும் கண்டிப்பும் இருக்கோ அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய அன்பு தான் உண்மையான அன்பு. அதனால் இந்த ரெண்டுமே பாலாநாட்டம் இருக்குது. படார்னு யாராக இருந்தாலும் ஓப்பனாக பேசிவிடுவார். நம்மளும் அப்படி தான் ஓப்பனாக யாராக இருந்தாலும் வக்கீல் நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, இந்த குறுக்கள் நான் என்னை மனம் நோக பேசினார் தான் நம்மளும். அதுபோல் உண்மை எங்கே இருக்கோ அங்கே கோபமும் இருக்கும், அந்த இடத்துல தான் அன்பு இருக்கும். ஏன்னா நம்ம சுவாமியும் சம்ஹாரமூர்த்தி, காலால் கடிந்தவர், யாருக்காக? மார்க்கண்டர்காய். அதனால் திருப்பி நிகிரக அனுகிரக மூர்த்தி, திருப்பி அவரை அனுகிரகம் பண்ணி இது பண்ணார். அதனால் உண்மையாக ஆர்வம் மிகு அன்பு இருந்ததுன்னா, உண்மையான கோபம் இருந்தால் தான் அந்த உண்மையான அன்பு வரும். அதனால் யார்கிட்டெல்லாம் கோபம் இருக்கோ உண்மையிலே அவங்களுக்கு உண்மையான அன்பும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அந்த ஆர்வம் மிகு அன்புனால் போய் எல்லோரும் சாப்பிட்டுட்டு பொறுமையாக வாங்க. இன்னும் நீங்கள்லாம் விரும்புகிறதுனால இது சொற்பொழிவுலாம் கிடையாது, நமக்குள்ள சுவாமியை அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை, சுவாமியை நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ இந்த சிற்றறிவுக்கு அதை எல்லாத்துக்கும் தெரியணும். எல்லா பபிருந்தம் வாராணசி நாதமநாதநாதம் ஸ்ரீ விஸ்வநாதம் சரணம் பிரபத்யே. எந்த மாதம் காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் திருவாசகம் முற்றோதல் பண்ணுறோங்கிறத இந்த மாநாட்டிலே முடிவு பண்ணி அதுக்கு ஒரு தேதியை தேர்ந்தெடுத்து இப்போயே ஃப்ளைட் டிக்கெட் போடுறதுக்கு முயற்சி பண்ணோன்னா மொத்த செலவுமே 5000 ரூபா தான், போகிறதுக்கும் வர்றதுக்கும். அடுத்து நகரத்தார் நண்பர்கள்லாம் இருக்காங்க, எத்தனை பேர் போனாலும் அங்கே சாப்பாடு தங்குற இடம்லாம் கொடுத்துட்றாங்க. இப்போயே காசி விஸ்வநாதர் கோயிலில் முதல்ல தமிழ்நாட்டிலேருந்து ஆளுடைய அடிகள் திருக்கூட்டம் தான் திருவாசகம் முற்றோதல் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த சந்தோஷத்தோடு எல்லாம் அதுக்காக தான் இங்கே பேக்கு கொடுத்துருக்கார். அடுத்து ஃப்ளைட் டிக்கெட் யாராருக்கு போடணுங்கிறத பாலாநாட்டை சொல்லிவிட்டு எல்லாரும் காசி விஸ்வநாதர் அடுத்த ஆண்டு விழா காசி விஸ்வநாதர் கோயிலில் சிவா மகாதேவா திருச்சிற்றம்பலம் பூர்த்தி 11வது ஆண்டு துவக்கம் இல்லையா? சுவாமி 11 அங்கங்கள் இருக்குது. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாத்தம், ஹிருதயம், சிரசு, சிகா, கவச்சம், நேத்திரம், அஸ்திரம். இப்போ 10வது ஆண்டு முடிந்து நிறைவாக 11வது ஆண்டு அப்படிங்கிறது அந்த சம்ஹிதா மந்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்திர மந்திரம். இந்த 11வது ஆண்டு விழா தான் காசி விஸ்வநாதர்கிட்ட போய் செய்யணும்னு சொல்லி எல்லாம் பிரார்த்தனை பண்ணோம். நிறைய பேர் எப்போ ஃப்ளைட் டிக்கெட் போட போகிறீங்க, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர்லாம் எழுதிக்கிங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு 100 பேரையாவது கூட்டின்னு போகணும், எல்லாரும் குடும்பத்தோடு வரணும். ஆளுடைய அடியார் திருக்கூட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆண் இருக்காருன்னா அவர் மட்டும் வரப்படாது, அவருடைய மனைவி குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா
அந்த குடும்பம் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா தான் அதனுடைய முழுமையான பலனை அனுபவிக்க முடியும். ஒரு பெண் இந்த கூட்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய கணவன், குழந்தைங்க, மாமனார், மாமியார் எல்லாத்தையும் கூட்டின்னு வரணும். ஆமாம், நமக்கு என்னென்னா கவர்மெண்ட்டே பேசி நாங்கள்லாம் சிவபக்தர்கள், நாங்கள் வந்து விஸ்வநாதர் ஆலயத்தில் திருவாச்சகம் முற்றோதல் பண்ணணும்னு சொல்லி இந்த ஃப்ளைட் டிக்கெட்டில் ஏதாவது கவர்மெண்ட்டே கேட்டு மானியம் வாங்குவோம். இது உணவு தங்குமிடமெல்லாம் அதுக்குன்னு ஒரு அடியாரை வச்சு ஏற்பாடு பண்ணணும். எல்லாத்தையும் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போயிட்டு வரணும். அப்படிங்கிறது தான் இந்த ஆளுடைய அடியார் திருக்கூட்டத்தினுடைய முடிவுன்னு நான் சொல்கிறேன். என்ன அவங்கள்ட்ட எல்லாம் முடிவு பண்ணலாமான்னுலாம் கேட்கல. ஆளுடைய அடியார் திருக்கூட்டத்தில் எல்லாத்தையும் குடும்பத்தோட வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களையும் கூட்டிட்டு எவ்வளோ வருதோ கவர்மெண்ட்ட பேசி, ஏன்னா அடுத்த ஞான மார்க்கமாகவும் ஞானியாகவும் இருக்கிறது இந்த தென்னாட்டில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அதோட அருமை தெரிய மாட்டேங்குது. 10 பேர் இருந்தால் ஒத்துமையாக இருப்பான், 1000 பேர் ஒத்துமையாக இருக்க மாட்டான். இந்த 1000 பேரை 10 பேர் சேர்ந்து எதிர்ப்பான். ஆனால் அந்த 1000 பேர் ஒருத்தனுக்கு அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது நம்முடைய நிலைமை இல்லையா? அப்போது இறைவனை உணரக்கூடிய ஒரு விதத்தில் தான் இப்போது நம்ம இது சொற்பொழிவுகளும் இல்லை, நம்மெல்லாம் வந்து சிவபக்தர்கள்லாம் சேர்ந்து சிவ வழிபாடு சிவபெருமானை உணரும் பொருட்டு ஒரு முயற்சி பண்ணின்னு இருக்கோம் இல்லையா? இப்போ இது தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு மணிவாச்சக பெருந்தகை சொல்லியிருக்கார். அவர் பேரே மணிவாச்சகம். அவருடைய வாச்சகத்துக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் ஏற்கனவே என்ன சொன்னோம், நம்மெல்லாம் ஏதாவது வருடத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் கூட்டிட்டு சில பேர் வெளியில் எங்கேயோ ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம் போகிறாங்க. சில பேர் சிவாகாரான முக்கம்பு போவாங்க, இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அவ்வளோதான். ஏதோ ஒன்று மனுஷனுக்கு மென்டலி ரிலாக்ஸாக எங்கேயாவது ஜாலியாக போயிட்டு வரணும்னு இருக்குல்ல. அதுபோல் கைலாயத்தில் சுவாமி உட்கார்ந்துருக்கார். எல்லா போலும் வந்து, ஏன்னா வாரியார் சுவாமிகள் ஸ்பீச்சில் சொல்லுவார், முதலாளி நின்னா வேலை நடக்கும், அவர் நடந்தால் வேலை நிற்கும் அப்படிம்பார். அதுபோல் சுவாமி கைலாயத்தில் இருந்தால் எல்லாரும் வந்து எல்லா 33 கோடி தேவர்கள் ரிஷிகணங்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். ஏதாவது சுவாமி அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் போங்கடா இவனுங்கெல்லாம் ஏதாவது கைலாயத்துலேருந்து நம்ம ஏதாவது தனிமையாக ஏகாந்தமாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு சுவாமி நினச்சாராம். சுவாமி நினச்சி முதல்ல வந்து உட்கார்ந்த இடம் எது அப்படின்னா திரு ஆலவாய். சுவாமி பேர் என்ன? சொக்கநாதர். முளைத்தானை எல்லோருக்கும் முன்னே தோன்றியும்பார் அப்பர் பெருமான். இப்போ 24 கேரட் கோல்டு என்ன சொல்லுவீங்க? சொக்கத்தங்கம். ஏன் அது சொக்கத்தங்கம்? செப்பு கலக்காதது, கலப்படம் இல்லாததுனால அதுக்கு பேர் என்ன? அப்போ சொக்கநாதர்னா யார்? கைலாயத்தில் சிவபெருமான் எப்படி இருக்காரோ அப்படியே முளைத்த லிங்கம் அது. அதனால சொக்கலிங்கம்னு பேர் இல்லையா? ஆமாம், அதுதான் சொல்கிறார். எங்கள் பாண்டிப்பிரான் மூலபண்டாரம் வழங்குகிறா வந்து முந்துமினே அப்படிங்கிறார். எனக்கெல்லாம் பொறாமையாக இருக்கும். ஏன்னா நம்ம சோழ தேசம்ல, என்னடா அந்த அளவு எங்கள் பாண்டிப்பிரான் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, எப்படியோ நம்மளுக்கும் பாண்டிய தேசத்துக்கும் சம்பந்தம் உண்டு. எப்படி கைலாயத்தில் சிவபெருமான் இருக்காரோ அப்படியே தானாக முளைத்த லிங்கம், ஆழம் தரித்த லிங்கம், ஆளவாய் சொக்கலிங்கம். அதனால தான் தானாக முளைந்து கைலாயத்தில் இருக்க மாதிரி கொஞ்சம் கூட மாற்று இல்லாமல் கலப்படம் இல்லாமல் இருக்கக்கூடிய லிங்கம் எதுனா சொக்கலிங்கமாக. நம்முடைய பூமியில் எத்தனையோ ஊரில் ஸ்வயம் தானாக வளர்ந்த லிங்கங்கள், ஸ்வயம்பு மூர்த்தின்னு சொல்லுவாங்க. ஸ்வயம்பு லிங்கங்கள் அதிகம் இல்லையா? வடநாட்டில் எங்கேயாவது அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கும், ஆனால் அது பெருசாக கொண்டாடப்படும். நம்ம கிராமத்துக்கு கிராமம் தானாக முளைச்ச லிங்கம் நிறையா இருக்கும். நமக்கு அதோட அருமையே தெரியாது. ஒரு குழந்தைகிட்ட இவ்வளோ பெருசு வயிற கட்டியை கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணும்? பந்து மாதிரி அது தூக்கி போட்டு விளையாண்டுன்னு இருக்கும். அதோட அருமை அதுக்கு தெரியாது. அதுபோல் நமக்கு இவ்வளவு ஸ்வயம்பு லிங்கங்கள் கிராமத்துக்கு கிராமம் தானாக முளைத்த லிங்கங்கள் இருந்தாலும் அதோடைய மகிமை தெரியாமல் நம்ம இருந்துருக்கோம். அதனால் சுவாமி வருத்தப்பட போகிறாரா? நீங்கள் போய் பூஜை பண்ணால் தான் அவர் நிமிர்ந்து நிற்பார். பூஜை பண்ணலைன்னா சுவாமி சோர்ந்து போயிடுவார். சுவாமிக்கு சக்தி நிறையா வேணும், ஓமம் பண்ணணும். நீ ஓமம் பண்ணால் தான் சுவாமிக்கு சக்தி வருமா? இல்லைன்னா வராதா? சுவாமி எப்போதும் அப்படி தான் இருக்கார், நித்திய சுத்த புத்த போதமாக இருக்கார். நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும், நல்ல மழை பெய்யணும், அந்த கிராமத்தில் சுபிக்ஷம் ஏற்படணும்னா தான் சுவாமிக்கு ஹோமம் பண்ணுறோம், கும்பாபிஷேகம் பண்ணுறோம். எல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? நம்ம நல்லா இருக்கிறதுக்காக, எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கிறதுக்காக பண்ணுறோமே தவிர சுவாமி அவர் நிலையிலேருந்து நூலளவும் என்றைக்கு மாற மாட்டார். அதனால தான் அவர் சுவாமியாக இருக்கார்.
அப்போது எத்தனையோ இடத்துல சுயம்புலிங்கங்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் ஆணி வேர் எதுடா அப்படின்னா சொக்கலிங்கம். சொக்கலிங்கத்தில் தான் வேர், அதிலேருந்து தான் தானாக அங்கங்கே லிங்கம் முளைச்சிருக்கு. அந்த சொக்கலிங்க பெருமான் தான் முதல்ல கைலாயத்திலேருந்து நம்முடைய பூலோகத்துக்கு துவாதசாந்த க்ஷேத்திரன்னு பேர். மனிதனுடைய சரீரத்தில் 6 ஆதாரம், 7வது சக்கரம் 12 அங்கலத்தில் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சஹசிராரம்னு இந்த 7 ஆதாரங்கள் இருக்குது. 7 ஆதாரங்கள் மூச்சு பயிற்சியின் மூலமாக மந்திரபூர்வமாகவும் உன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு ஸ்டேஜாக போனோன்னா அது ஒரு விதமான பயிற்சி. எந்த ஒரு விஷயமுமே சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். திருச்சிற்றம்பழம்னு சொல்லக்கூடாது, பழம். அதை சொன்னால் என்னமோ இப்படி திருச்சிற்றம்பழம் பழம் என்ன பழம், அது எவ்வளோ கிலோ அப்படின்னு தான் கேட்கணும். நம்ம இதை கேட்டுட்டேன் நான். லாலாப்பேட்டை அடியாரம் பாவம் திருச்சிற்றம்பழம் 4 தடவை சொல்லிச்சு. அம்மா ஏம்மா கொலை பண்ணுற தமிழ், திருச்சிற்றம்பலம்மா. அதுபோல் இப்போது மதுரை க்ஷேத்திரத்தில் தான் முதல்ல இறைவன் துவாதசாந்தஸ்த, அதாவது மனுஷனுக்கு எப்படி மூலாதார க்ஷேத்திரம், சுவாதிஷ்டான க்ஷேத்திரம்லாம் இருக்குது, அதில் துவாதசாந்த க்ஷேத்திரம் மதுரை சொக்கநாத பெருமான். இந்த பூலோகத்தில் சுவாமியினுடைய திருவிளையாடல் மதுரையில் 64 திருவிளையாடல். ஆனால் திருவாரூரில் 325 நாட்களும் 365 திருவிளையாடல் தியாகராஜ பெருமான் பண்ணியிருக்கார். அந்த திருவிளையாடல் புத்தகம் இருக்குது. அது பெருசாக இந்த மாதிரி உட்காந்து சொல்லக்கூடியவங்களும் சொல்லலை, நம்மளும் கேட்கலை. அதில் ஒரே ஒரு திருவிளையாடல் மட்டும் நான் இப்போ சொல்ல ஆசைப்பட்றேன். தியாகராஜ பெருமானுடைய ஆலயத்தில் சோழமன்னன் ஆண்டு வர்றார். அப்போது தியாகராஜாவுக்கு முன்படியில் ஒரு கிளி ஒரு முத்தை வச்சுட்டு போயிடுது. அந்த முத்தை பரிசோதித்து பார்க்கும் பொழுது மூங்கில்ல முத்து பிறக்குமா, அது 1000 வருடம் இருந்தால், கமலாலய மகாத்மிய புஸ்தகத்தில் இருக்குது, ஒரு மூங்கில் 1000 வருடங்கள் இருந்தால் அதில் ஒரு முத்து பிறக்குமா. அந்த முத்தை ஒரு கிளி கொண்டு தியாகராஜ பெருமானுடைய படியில் வச்சுட்டு போகிறது. அப்போது அதை இந்த முத்தை ஆராய்ச்சி பண்ணுறவன் இந்த கிளி தான் வச்சதுன்னு யாருக்கும் தெரியலை. அந்த பாண்டிய மன்னன்ட்ட கொண்டு போகிறான். இதை ஆராய்ச்சி பண்ண சொன்னால் எப்படி அப்போவே ஒரு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவன் இருக்கான். அதை பண்ணிவிட்டு இது ரொம்ப கிடைத்திற்கரிய பொக்கிஷம், இதுக்கு விலையே கிடையாது, இது சோழ தேசத்தில் இருந்தால் இதோட மகிமையே வேறுன்னு சொல்லி அவ்வளோன்னு. அப்போ இது யார் கொண்டு வச்சா என்னன்னு பாருன்னா, டெய்லி ஒரு முத்து வருது. இதை சேகரித்து பண்ணி பார்த்தா அந்த கிளியை யாரோ அதில் ஒருத்தன் கிளியை பின்தொடர்ந்து போகிறான். இந்த கிளி கரெக்டாக போய் அந்த மூங்கிலேருந்து, அந்த மூங்கிலில் தான் முத்து இருக்குங்கிறது இவனுக்கு தெரியல, பார்க்குறவனுக்கு கொண்டு வச்சுடுது. இது என்ன ஆகிடுது, கிளி தான் முத்து கக்குதுன்னு நினச்சிட்டு கிளியை அடிச்சு போடுறான். அவன் அடித்து இது பண்ணோடனே அப்போது அந்த கிளி அமைச்சர் இருக்கான், அவனுடைய பார்வையில் இருக்கும் பொழுது காமிச்சு அந்த முத்து இருக்க இடத்த எடுத்து கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு பிராணனை விடுது. அப்போது அது ஜோதி ரூபமாக தியாகேச பெருமான்கிட்ட போய் கலக்குது அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்கிறாங்க. அதனால தான் சுவாமி கிளி வச்சுருப்பாருன்னா, காமேச பெருமானுக்கு ஒரு தடவை தைப்பூசத்தில் எப்படி செங்கோலில் ரிஷபம் இருக்குமோ கிளியை கொடுத்து வச்சோம். எப்படின்னா சுவாமி கிளி வச்சோன்னா கிளி வச்சுருக்காரு. தியாகராஜாவுக்கு கிளி உண்டு, ஏன்னா அந்த முத்து கொண்டு போட்ட கிளி அது. சுவாமி அதுக்கு கிளிக்கு இடம் கொடுத்தாரான், தன்னுடைய ரிஷபத்தடியில் கிளிக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காரு தியாகராஜா. அதனால் காமேச பெருமானுக்கு ஒரு தைப்பூசத்தில் சுகதண்டம், சுகம்னா கிளி, சுகவனேஸ்வரர் எங்கே இருக்கார்? சுகவனேஸ்வரர் எந்த ஊர்? என்னம்மா நீங்கள் நாமக்கல்காரங்களும் அதை தான் சொல்கிறாங்க. சேலம் சுகவனேஸ்வரர் கிளி பூஜை பண்ண ஸ்தலம். நல்லா நல்லா நல்லா. அதுபோல் மீனாட்சிக்கு கிளி இருக்கிற மாதிரி பரமேஸ்வரனுக்கும் கிளி உண்டு. அது திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய இதில். இப்போது பாலுக்கு பாலகன் வேண்டி அடுதிட பார்க்கடல் ஈந்த பிரான். அந்த பாலகன் யாரு? இந்த நந்தினின்ற பசு அது அப்படி பால் சொரியும். இவர் அழறாரு. வியாக்கிரபாத்திர சிவபூஜையில் இருக்காரு, நந்தினி பசுவும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுவாமி என்ன பண்ணுறாராம், பார்க்கடலை கொடுத்தார். ஆச்சா, சுவாமி மொத்தம் 3 பேர்த்துக்கு பால் கொடுத்துருக்கார் சைவத்தில். யார் யார்? அப்புறம் சொல்லுங்க. மொத்தம் 3 பேர்.
ஞானசம்பந்தருக்கு அம்பாளை விட்டு பொற்கிண்ணத்தில் பால் கொடுக்க சொல்கிறார். அப்புறம் இன்னொருத்தர் உபமன்யு ருஷி பாலுக்கு. மூன்றாவது ஆள் யாரு? மதுரையம்பதியில் சொக்கநாத பெருமான் பன்றிக்கு தாயா மாறி பால் கொடுத்தார் இல்லையா? என்ன பண்ற, அதுல திளைக்கணும்ல. யாருக்கு பால் கொடுத்தா தெரியணும்னு. ஒரு ஜீவன் சொன்னாதான் நீங்க சொல்லிவிடுவீங்கல்ல. பன்றிக்கு சுவாமி மாறி பால் கொடுத்தார். 3 பேத்துக்கு பால் கொடுத்துருக்காருமா. உபமன்யு ரிஷிக்கு கடலை கொடுத்துருக்கார். ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்பாள்கிட்ட சொல்லி பொற்கிண்ணத்தில் பால் கொடுத்தார். ஆனால் பன்றிக்குட்டிக்கு எப்படி கொடுத்தார்? தாய் பன்றியா மாறி பால் கொடுத்தார். என்ன பண்ணித்தான் சொக்கநாத பெருமான் ரிஷப வாகனத்தில் வந்துருக்கார். இந்த அடியார்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கன்னெலாம் எனக்கு தெரியாது. உங்கள் ஊரில் சுவாமி ரிஷபாரூடராக வந்தார்னா போய் நின்னறணும். நீங்கள் நான் சிவ பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு பிரயோஜனமே கிடையாது. விபூதி ருத்ராட்சம் போட்டுன்னு இருந்தா உங்கள் ஊரில் ஒரு சிவாலயம் இருக்குது, சுவாமி வெளியில் வர்றாருன்னா போய் அவர் கண்ணில் படணும். அதுக்கு பேர் சாம்பவி. இப்போ பன்றிக்கு பால் கொடுத்த புராணத்தை மனசில் வச்சுங்க, இது இந்த இடத்துல நிறுத்துவோம். சுவாமி தீட்சை கொடுக்க வர்றார், சாம்பவி தீட்சைன்னு பேர். மனுஷ ஜென்மாவுக்கு நம்ம ஒரு குருநாதத்தை போய் தீட்சை வாங்கிக்கிறோம். மற்றவங்களுக்கெல்லாம் எறும்பு பூஜை பண்ணித்து எறும்பீஸ்வரர், பக்கத்தில் பூஜை பண்ணது ஈங்கோய் மலை, யானை சிலந்தியும் ஆனக்கால நம்ம பக்கத்தில் இருக்கிறதுல. இப்போ அவங்களுக்கெல்லாம் யார் தீட்சை பண்ணி வச்சார்? அவங்கெல்லாம் எப்படி சிவ பூஜை பண்ணிட்டு அவங்க பூஜைக்கு சுவாமி வந்தார். ஏன் நம்ம பூஜைக்கு சுவாமி வரமாட்டேங்கிறார்? வந்தாரா இல்லையா? சிலந்திக்கு மோட்சத்தை கொடுத்தார், யானைக்கு கோச்சங்கட்சோழனா நிறைய திருப்பணி பண்ண. யானைக்கு தானே, யானைக்கு மோட்சம், சிலந்திக்கு தான் கோச்சங்கட்சோழனா பதவி. என்ன கேட்டாரா? நிறைய சிவாலயம் கட்டணும்னு கேட்டாரா. அதுக்கு அம்பாள் சொன்னாலாம், அகிலாண்டேஸ்வரி நேரடியாக ராஜாவா பிறக்கணும்னு கேட்டு போடான்னாரா இல்லையா? அவர் கேட்டாரா, உனக்கு யானைக்கு முக்தி கொடுத்துட்றார், இவர் நிறைய சிவாலய திருப்பணி பண்ணணும், சிவாலயங்கள் அமைக்கணும் அப்படின்னு. அப்போது அந்த காலத்தில் ராஜாக்கள் தானே கட்டினேன். அப்போ அகிலாண்டேஸ்வரி நேரடியாக ராஜாவாக ஆகணும்னு கேளேன் அப்படின்னு கோச்சங்கட்சோழனை அவதாரம் பண்ணி நிறைய யானைகளே சுவாமியை போய் பார்க்க முடியாத அளவுக்கு மாடக்கோயிலாக கட்டி விட்டார். அந்த பூர்வ ஜென்ம வாசனை வந்துடுது பாருங்க. சில பேர் என்னதான் நல்லவனாக இருந்தாலும் பூர்வ ஜென்ம வாசனையில் மட்டார் திடீர்னு அடிச்சு போடுவான். சில பேர் என்னதான் கொலகாரனாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கும், ஏதாவது ஒரு நல்லது பண்ணிவிடுவான். அது பூர்வ ஜென்ம வாசனைங்கிறது அதுதான் இல்லையா? அப்போ மதுரையம்பதியில் இதுக்கு வந்தேன், சாம்பவி தீட்சை. இந்த எறும்பு முதல் யானை ஈராக மற்ற ஏனைய உயிரினங்களுக்கெல்லாம் சுவாமி தீட்சை கொடுக்கணும். இப்போ சுவாமி வெளியில் வரும் பொழுது போய் அவர் பார்வைப்படுற மாதிரி நின்றுட்டா போகிறோம். நீங்கள் தீட்சை வாங்கணும் அதெல்லாம் கிடையாது. யாரும் தீட்சை பண்ணிக்க முடியல. யாரோ கேட்டாங்க, நான் தீட்சை வாங்கலையே, இந்த ஆளுடைய அடிகள் திருக்கூட்டத்தில் சேர்ந்துக்கலாமான்னு. சுவாமி வரும்போது அவர் முன்னாடி போய் நின்றுங்க, உங்களுக்கு எல்லா தீட்சையும் ஆகிடும். நீங்கள் சுவாமியை பார்த்து பிரயோஜனம் இல்லை, அவர் உங்களை பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? மற்றவங்க பார்க்கறதுக்கு வழி விட்டு ஓரமாக நிற்கணும். அப்போ தான் சுவாமி நம்மளை பார்ப்பார். அதை விட்டுட்டு சுவாமிக்கு போய் முன்னாடி என்னைய பாருன்னா பார்க்க மாட்டார். எல்லாத்துக்கும் வழி விட்டுட்டு சுவாமி தெரியலையே, எல்லாரும் பார்த்தா சரி அப்பா அப்படின்னு யார் நமஸ்காரம் பண்ணுறானோ அவனை எட்டிக்கிட்டு சுவாமி பார்ப்பார் இல்லையா? நம்முடைய நோக்கமே என்ன? எல்லாரும் இறைவனை அனுபவிக்கணும். அதுக்கு தான் உபயதாரர்னு மாலை போட்டு உட்கார வைக்கிறது இல்லை. நாங்கள் நான் தான் பண்ணேன்னா அது எதுக்கு? எல்லாரும் பார்க்கணும். எல்லாரும் பார்க்கறதுக்காக தான் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம். அது இல்லாமல் நம்மளே போய் முன்னாடி உட்காந்து மற்றவாளுக்கு மறைக்கப்படாது. அப்போது சுவாமி பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல நின்றுட்டு சுவாமியினுடைய பார்வை நம்ம மேலே படுற மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் போகிறோம். அப்போ சாம்பவி தீட்சை. அப்போ இதுக்கு பேர் என்னென்னா உற்சவம்னு சொல்லுவாங்க இல்லையா? சுவாமி கொடியேறி இருக்குது, பிரம்மோற்சவம் நடக்குது. பிரம்மம்னா எல்லாத்துக்கும் மேலானது. பிரம்மம் அப்படிங்கிறது சிவபெருமான். அவர் தான் எல்லா உயிரினங்கள்கிட்டையும் ஜீவனாக இருக்கார். அந்த பிரம்மமானது உற்சவம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வெளியில் வர்றார் சுவாமி. பிரசவம் அப்படின்னா என்ன? உயிர் தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வரக்கூடியது பிரசவம். அப்படின்னு வார்த்தையை அழிச்சிட்டோம்னா
ஒரு உயிர் ஒரு உடல்ல இருந்து வெளியில் போயிட்டா அதுக்கு பேர் இந்த பிரான் அழிச்சிட்டா பிரசவம் இல்லையா? உற்சவம். ஒரு உயிர் பிரம்மமான பரமேஸ்வரன் உற்சாகத்தோட அடியவர்களுக்கும் உயிரினங்களுக்கும் தீட்சை பண்ணி வைக்கிறதுக்காக வரக்கூடிய நிகழ்வு தான் உற்சவம். உத்வேகம். உற்சாகம்னா என்ன? உத் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்கனவே இயல்பான நிலையை விட அபரிமிதமான ஒரு கருணையோடு வர்றதுனால உற்சவம்னு பேர். இப்போ சுவாமி ரிஷபாரூடராக வந்தால் பஞ்சகிருத்தியம் ஏனைய வாகனங்கள் வரும்போது தரிசனம் பண்ணலாம். ஆனால் சுவாமி பரமேஸ்வரன் ரிஷபத்தில் வரும்பொழுது போய் உட்காந்து நம்ம போய் நின்றணும். அப்போ சாம்பவி தீட்சையானது பூர்த்தி ஆகிடும். அப்போ நான் ருத்ராட்சம் கட்டிக்கலையே, நான் தீட்சை வாங்கிக்கலையே, வீட்டில் மாமிசம் புழங்குறாங்களே, நான் எப்படி ருத்ராட்சம் போட்டுக்கிறது, விபூதி இட்டுக்கிறது? எனக்கு வீட்டில் இந்த லௌகிகமான வாழ்க்கையில் இருந்தாலும் கூட எனக்கும் இந்த மாதிரி திருவாசகம் படிக்கணும், ருத்ராட்சம் போட்டுக்கணும் ஆசை, ஆனால் வீட்டு சூழ்நிலை எனக்கு சரியில்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாமி ரிஷபாரூடராக வரும்பொழுது போய் நின்றணும். முடிஞ்ச வரைக்கும் திருநீர் பேசிக்கிட்டு அந்த சூழலை மாற்ற முயற்சி பண்ணலாம். இறைவனுடைய கருணை இருந்தால் மாறிடும். இல்லையா அதுக்காக காத்திருக்க கற்றுக்கணும் நம்ம இல்லையா? எதுக்கு சொன்ன வந்தேன்னா, ரிஷபாரூடராக வரும்பொழுது தாய் பன்றி குட்டி ஈன்றுச்சு, நம்ம பிராணம் போக போகிறதுன்னு உணர்ந்துடுத்து. அந்த தாய் பன்றி சொக்கநாதா காப்பாத்துன்ட்டு போயிடுதான். சுவாமி பாருங்க, யாரையாவது விட்டு பால் கொடுக்க சொல்லியிருக்கலாம்ல. ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்பாள்கிட்ட கொடுக்க சொன்னார். உபமன்யு ரிஷிக்கு பாலுக்காக அழுத உடனே பார் கடலையை கொண்டு வந்து கொடுத்தாரு. இவர் கையை நீட்டினா யார் வேணாலும் பால் கொடுக்க ரெடியாக இருக்கார். ஆனால் சொக்கா அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக சுவாமியே பெண் பன்றியா வந்து பால் கொடுத்தாரு. இவ்வேறுபட்ட கருணாமூர்த்தி. அப்போ 3 பேத்துல யார் சிறந்தவங்க சொல்லுங்க? புரியல. மதுரை எம்பதியில் பன்றிக்குட்டிகள் அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கு. நம்ம பண்ணுற பாப்ப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் சுவாமி நம்மள்கிட்ட வருவார். அதுக்காக ஞானசம்பந்த பெருமானையோ உபமன்யுவையோ வந்து குறைச்சி மதிப்பிடல. நம்ம அவர்களை விட அன்புல ஆர்வமிகு அன்புன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு. அதில் ஏதாவது கொஞ்சமாவது டச் பண்ணணும்ல, நம்ம எதோ பேசின்னு இருக்கோம். அப்போது சுவாமி எவ்வளோ கருணை, எவ்வளோ அன்போடு அந்த பன்றிக்குட்டிகளுக்கு பால் கொடுத்துருப்பாரு இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒரு பாத்திரமாக வர நம்ம முயற்சி பண்ணணும். அது எப்படியா முயற்சி பண்ணுறது? சும்மா விபூதியை பூசிட்டு சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் போதுமானா? அதெல்லாம் நீ இல்லை. சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டும் தவமுறை தியானம் வைக்க அறியாதங்கிறார். நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு அருணகிரிநாதருக்கு. 30 செகண்டு 30 நொடி நீ நடடாண்டார்னா இந்த மாதிரிலாம் உபகரணங்கள் நமக்கு பின்னாடி வரப்போகிறதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அருணகிரிநாத பெருமான் முன்னாடியே சொல்லிட்டு போட்டார், நீ போய் 1.5 மணி நேரம் சிவ பூஜை பண்ணின்னு இருக்காத, 2.5 மணி நேரம் சிவாக்னியோட பூஜை பண்ண, அதெல்லாம் அப்புறம்ப்பா 30 செகண்ட் அரை நிமிஷம் சுவாமி இன்றைய பொழுது நல்ல பொழுதாக இருக்கணும், ஒருத்தருக்காவது உபயோகமாக இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் இருக்கணும். இப்போ மற்ற பிறவிகள்லாம் சாப்பிடுது, இனத்தை அபிவிருத்தி பண்ணுறது, செத்து போடுதுமா. மனுஷ ஜென்மாவில் தானே தானமும் தர்மமும் கொடுத்துட்டுருக்கோம் இல்லையா? தேவர்களும் கூட இந்த பூலோகத்துக்கு வந்து தான் அவன் பூஜை பண்ணி இது பண்ண முடியும், விரதத்தை அனுஷ்டிக்க முடியாது. ஏன்னா அமிர்தத்தை சாப்பிட்டு விட்டானா பசிக்காது. இப்போ பூஜைக்கு முக்கியம் என்ன? விரதம். அப்போ நம்ம விரதம் இருக்கணும்னா எல்லாரும் இருக்கீங்களா? விரதம்னா ஏதாவது பிரதோஷத்தன்னைக்கு மட்டும் இருக்கிறது விரதம் இல்லை. ஒரு விஷயம் அது நல்லது இல்லைன்னு தெரிஞ்சால் அதுலேருந்து விலகி வந்துடுறது தான் விரதம். சிவனாகணும்னா என்ன பண்ணணும்? சீன்ற நெடியில் தேவையில்லாதது எடுத்துட்டா குறிலா மாறிடும், சிவமாக மாறிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை நம்ம எடுத்துட்டோமே சிவமாகிடலாம். இப்போ நம்மளுக்கே தெரியும் நமக்கு தேவையானது எது, தேவையில்லாதது எது, எல்லார் மனசாட்சிக்கும் தெரியும்ண்ணே. அப்போ அடுத்தவன் ஒருத்தன் சொல்லி கொடுத்து நீ இப்படிலாம் இரு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு 1 ஹவருக்கு இவ்வளோன்னு சொல்லி பணம் கொடுத்து இதெல்லாம் போயிண்டு மெடிடேஷனுங்கிறான். எல்லாம் அங்கே இருக்குது. திருமுறைகளில் இல்லாதது என்ன இருக்குது? எல்லா மெடிடேஷனும் இதில் வந்துடும். உணரணும். அப்போது சிவமாகணும்னா தேவையில்லாத விஷயங்களை எடுத்துடணும். இப்போ விரதத்தை அனுஷ்டிக்கணும்னா தேவர்கள்லாம் பூலோகத்துக்கு வந்தாகணும். பூலோகத்தில் மனித பிறவி எடுத்து அவன் விரதத்தை அனுஷ்டித்து அதுக்கப்புறம் பூஜை பண்ணித்தான் அவனுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால தான் பூலோகத்தில் உபமன்யு ரிஷி அழுகும் பொழுது சுவாமி கடலை கொடுத்தார்.
ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்பாள்கிட்ட கொடுத்து பொற்கிண்ணத்தில் பால் கொடுத்தார், பன்றிக்கு தாயாகவே மாறி பால் கொடுத்தார். அப்படின்னா நம்மளை என்ன விட்டுருவாரா அனாதைய? நம்ம என்ன கேட்க ஆள் இல்லாதவங்களா? எல்லாத்துக்கும் கஷ்டம். மனுஷ ஜென்மாவில் கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க தான் மனுஷனாக பிறந்திருக்கோம். சந்தோஷம் வந்தால் மட்டும் சந்தோஷப்பட்டுக்கணும், கஷ்டத்தை உணர தெரியணுமா? அதுவும் ஒரு அதை பழக்கப்படுத்திக்கணும். அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு நம்ம பழகணும். ஐயோ இப்படி இருக்கே, என்ன பண்ண போகிறோன்னு புலம்பிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? சாமின்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு வைராக்கியம் வேணும் நமக்குன்னு. அடுத்த கட்ட நிலைமை என்னென்னு நம்ம மனசுக்கே தோணணும். ஒருத்தர்கிட்ட சொல்லி அழுது புலம்பிலாம் பிரயோஜனம் இல்லை, சுவாமிகிட்ட மட்டும்தான் அழணும், வேறு ஒரு வயல்த்தையும் அழப்படாது. ஆமாம், முன்னாடி ஆறுதல் சொல்லுவான், அவனுக்கு வேணும்ன்ட்டு போயிடுவான் அப்புறம் அங்கிட்டு. அப்போது அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்லியிருக்கார். அது யார்கிட்ட அழுதா பெறலாமே? பரமேஸ்வரன்ட்ட இல்லையா? மீதான் அரும்பி விதிர் விதிர்த்துன்னாரு. தொழுகையர் அழுகையர் துவல்கையர் உருபால. இந்த துவண்டு போகிறதுங்கிறது எந்த மொழியிலையும் இல்லையா, தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கும். சுவாமியை பார்த்து அப்படியே திருவாரூர் தியாகராஜ பெருமான் வருவாராம். அப்போ சுவாமி அப்படி அந்த எல்லாம் ஆரூரா ஆரூரா என்றென்றே அலறான் இல்லைங்கிறார். நீங்கள் போய் உணர்ந்தார். திருவாரூர் தியாகராஜா வரும்பொழுது அங்கே நின்னீங்கன்னா உங்கள் கால் பூமியில் நிற்காது, 2 கட்டவர்களும் இப்படி மேலே தூக்கிட்டு தான் இருக்கணும். அதை உணர்ந்தவங்களுக்கு தான் அப்படி இருக்கும், வேடிக்கை பார்க்க போகிறவனுக்குலாம் இருக்காது இல்லையா? இப்போ சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நம்மளெல்லாம் வழி நடத்துகிறார். நம்ம வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே அவங்கவுங்க மனசாட்சிக்கு அவங்களால என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. உங்கள் வீட்டில் உள்ள சூழ்நிலை என்னவோ அதை அனுசரித்து போக முதல்ல கற்றுக்குங்க. நீங்கள்லாம் விபூதி ருத்ராட்சம் போட்டுட்டேன்னொன்னே நீங்கள் என்னமோ அந்த குடும்பத்தில் பெரிய பக்திமான் மாதிரியும் அந்த குடும்பத்தில் இருக்கவெல்லாம் கிறுக்கு பய மாதிரிலாம் யோசிக்கப்படாது. நீங்கள் புரியுதா? எல்லாரும் அதை தாண்டி தான் வந்திருக்காங்க. நீங்கள் என்னமோ ஆளுடைய அடிகள் திருக்கூட்டத்தில் இருக்கணும், உங்கள் வீட்டுக்கார் மாமனார் மாமியார்லாம் நான் சிவபெருமானே என்கிட்ட இருக்கார், நீ எல்லாம் மனித பதர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள விஷயங்கள் தான் முதல் கடமை. உங்கள் கணவன் தான் முதல் தெய்வம். அவருக்கு பணிவிட செஞ்சுட்டு 2வது 3வது இடத்துல தான் சுவாமிகிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணணுமே தவிர அது இல்லாமல் இங்கே வரப்படாது இல்லையா? அடுத்து மதுரை எம்பதியில் இந்த கத்திரிக்காய் சுவாமிக்கு பிடிக்குமா, இதை முடிச்சிருவான் மகாதேவ. ஏன்னா ஒரு அம்மா நல்லாவே தூங்குறாங்க, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் மகாதேவா அப்படின்ற ஒரு சப்தம் திருச்சிற்றம்பலம் இங்கே சொல்கிறான். எங்கே சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்னு சொன்னது. திருவாரூரில் திருச்சிற்றம்பலம் சொல்கிறதில்ல தெரியுமா? திருவாரூர் கோயிலில் 12 திருமுறை சமர்ப்பணம் பொழுது திருச்சிற்றம்பலம்னு சொல்லி ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? சிதம்பரத்துக்கும் முந்தைய க்ஷேத்திரம் அது. அதனால் ஆரூரா தியாகேசான்னு சொல்லிட்டு ஓதுவார் ஆரம்பிச்சிருவார். ஆமாம். இப்போது நடராஜ பெருமான் பக்கத்தில் சிவகாமி இருக்கா. ஏன் இருக்கான்னு சொல்கிறத அந்த விட்டுட்டோம் பாருங்கள். சிவகாமி என்ன பண்ணுவா, நம்மளாம் அவருடைய நடனத்தை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி நம்மள்கிட்ட இல்லைங்கிறதுனால நம்ம பார்க்குற அளவுக்கு அவருடைய நடனத்தை ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு கொடுப்பாளாம். அவ எப்படி ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு உரமருந்து போட்டு அதை நாக்கில் வச்சு இந்த காட்டம் இருக்கா, அந்த பசுங்கொடலாக இருக்கே அது புண்ணா போயிடுமே அப்படின்னா அது தேனோ அல்லது இன்னும் கொஞ்சம் தண்ணியோ அல்லது பாலோ கலந்துக்கலான்னு சொல்லி அவன் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் குழந்தைக்கு உரமருந்து கொடுக்குறாளோ, அதுபோல நடராஜா பக்கத்தில் இருந்து சிவகாம சுந்தரி நம்முடைய பாப்ப புண்ணியங்களுக்கு ஏற்ப அந்த உயிரினுடைய ஆன்மாவினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப இந்த நடராஜாவனுடைய நடனத்தை காட்டுறாளாம். அதனால சிவகாமி இல்லாமல் நடராஜாவை பார்த்து புண்ணியம் கிடையாது இல்லையா? அடுத்து மகாபாரதத்தில் 2-3 விஷயங்கள் சிவபூஜையை பற்றி இருக்கு. அர்ஜுனனும் கிருஷ்ண பரமாத்மாவும் வனத்தில் அப்படி சஞ்சாரம் நடந்து போயின்னு இருக்காங்க. அர்ஜுனனுடைய குறிக்கோள்னா சூரிய உதயத்திலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் போகிற வழியில் ஏதாவது சிவலிங்கம் இருக்கணும், அந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி சிவபூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் பழமாக இருந்தாலும் சாப்பிடுவான் அர்ஜுனன், இல்லைன்னா சாப்பிட மாட்டான். அப்போ போயிட்டே இருக்கான். சூரியன் அஸ்தமனமாக போகிறார், சிவலிங்கம் எதுவுமே காணோம். அது இன்றைக்கி சிவபூஜை பண்ணல, பசி வேற, தலை கிருகிருன்னு சுற்றுது, இன்றைக்கி சிவபூஜை பண்ண முடியாதான்னொன்னே கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார், நான் சிவலிங்கமாக மாறிடுறேன்டா, நீ பூஜை பண்ண. போடவே மாமே மச்சனல்ல 2 பேரும் அத்தை புள்ள மாமா புள்ள, நீ போடா அப்படிங்கிறான்.
நான் சிவலிங்கமாக மாறிடுறேன், உனக்கு சிவபெருமான்ற உணர்வு வந்தால் நீ பூஜை பண்ணு, இல்லை இவன் கிருஷ்ணன் தான் உட்காந்துருக்கான்னு தோணுச்சுன்னா நீ பூஜை பண்ண வேணாண்டா அப்படிங்கிறார். கிருஷ்ண பரமாத்மா சிவலிங்கமாக மாறிடுறார். இவனுக்கு சிவலிங்கத்தை பார்த்தோன்னே அந்த அன்பும் ஆர்வமிகு அன்பு வந்து அவன் சிவ பூஜை பண்ணுறான். அப்படித்தான் பூஜை பண்ணான். பூஜை பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் முடிஞ்சு நமஸ்காரம் பண்ண உடனே கிருஷ்ணர் வந்துடுறார். அப்போ கிருஷ்ணன் கேட்குறான் அர்ஜுனன், கிருஷ்ணா என்ன மாதிரி யாராவது சிவ பூஜை பண்ணுவானாட? இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்திலே என்ன மாதிரி சிவ பூஜை பண்ணுறவன் கிடையாது, எப்படி பண்ணேன் பார்த்தியா அப்படின்னு. அப்படியாப்பா, சரி சரின்னு இப்படியே கூட்டி போயிட்டே இருக்கான் கிருஷ்ணன். பெரிய நதி, அந்த நதியில் எப்படின்னா இப்போ நம்ம அகண்ட காவேரி மாதிரி ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குமா, முசிறிக்கும் குளித்தலைக்கும் 2 கிலோமீட்டரா, அது ஒரு 10 கிலோமீட்டர் அகலம் வச்சுங்களேன். பிரவாகமாக நதி போகுது ஒரு கற்பனைக்கு. இந்த நதி பூரா பூவாக போய்கிட்டு இருக்கான் தண்ணி மேலே. என்னடா கிருஷ்ணா இவ்வளோ பூ போகுது அப்படின்றான் அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட. தெரிலப்பா, யாரோ சிவ பூஜை பண்ணானா கைலாயத்தில் கொண்டு வந்து போட்டுறானா, இங்கே பூஜை பண்ணுற பூலாம் கைலாயத்துக்கு போகுதான், இந்த சிவகணங்கள்லாம் தூக்கிட்டு வந்து கொட்டுது, சிவகணங்களாலே முடியல, ஏன்டா இப்படி பூஜை பண்ணுறீங்கன்னு தலையில் அடிச்சுக்குது சிவகணம்லாம். யாரோ ஒருத்தன் பூஜை பண்ணுறானா என்னன்னு தெரியலையே, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். குதிக்கிறான், என்னைய விட ஒருத்தன் சிவ பூஜை பண்ணுறானான்னு. அப்போ கிருஷ்ணன் சொன்னானா, யார் அதுன்னு கேட்டதுக்கு பீமன் பூஜை பண்ணுறான். பீமனா? அவன் ஏந்திருந்து குளிச்சா அடுத்து சாப்பாட்டில் உட்காரத்துக்கே அவனுக்கு நேரம் சரியா இருக்கு, அவங்கடா சிவ பூஜை பண்ணுறான் அப்படிங்கிறா அர்ஜுனன். நீ போய் அவன் என்ன பண்ணுறான்னு அமைதியாக ஒளிஞ்சிருந்து பாடுறா. ஸ்நானம் பண்ணுறான், விபூதி இட்டுக்கிறான், சந்தியாவந்தனம் அனுஷ்டானம்லாம் ஒரே ஒரு அர்க்கியம், ஒரே ஒரு பத்திரத்தை சாத்துறான் சாமிக்கு. பரம்பொருளே பரமேஸ்வரா, அந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை புஷ்பங்களும் உனக்கு சமர்ப்பணம், சிவாஜ நமகன்னு நமஸ்காரம் பண்ணிட்டு சாப்பிட போகிறான். அப்போ எவ்வளோ நேரம் பூஜை பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும். ஒரு க்ஷணம் உண்மையாக இருந்தால் போகிறோம். 3 மணி நேரம் உட்காந்து பண்ணிட்டு அந்த அங்கே அதான் சொன்னால் வாங்கியிருப்பானா என்னமோ தெரில, இது என்னாச்சுன்னு தெரியல, சிவாஜ நமகா அந்த வந்துடுறேன், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அவன் என்ன பண்ணான், இவ்வளோ நேரம் பூஜை பண்ணான் கிட்டத்தட்ட அர்ஜுனன். ஆனால் பீமன் ஒரு க்ஷண நேரமாக இருந்தாலும் உண்மையாக பரமேஸ்வரா எல்லா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள பூலோகத்தில் மட்டும் இல்லை எல்லா புஷ்பங்களும் உனக்கு சமர்ப்பணம்னு சொல்லிட்டு சிவாஜனமான நமஸ்காரம் பண்ணிட்டு சாப்பிடப்பட்டான். எல்லாம் அங்கே போயிடுத்து. அப்போது சுவாமி யார்கிட்ட இருக்கார்? நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அவ்வளோதான், அதுக்கு மேலே வார்த்தையே இல்லை. இப்போது நீங்கள் ஐயா நான் தீட்சை வாங்கியிருக்கேன், ருத்ராட்சம் விபூதி இட்டுன்னு சிவ பூஜைலாம் பண்ண முடியல, வீட்டில் சமையல் வேலை இருக்குன்னா சிவாஜனமானு கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு பாருங்கள், அது போகிறோம். அரை நிமிட நேரம் மட்டும். அவரே திருமூலர் பாருங்கள், நமக்கு அருணகிரிநாதர் அரை நிமிஷம்ட்டாரு, திருமூலர் இன்னும் ஏதோ எவ்வளவு எளிமையாக, நீ நியாயமானவனாக வாழணும்னா எப்படா இருக்கணும்னா யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, நீ போட்டு திருவாசகம் முற்றுவதற்கு போவாமல் போ, இந்த மனுஷ ஜென்மா எடுத்துட்ட, உனக்குன்னு கடமை இருக்குது, அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? வில்வம் கிடைக்கலைன்னா கூட பரவாயில்ல, பூ மரம் செடியெல்லாம் வேண்டாம், ஏதாவது புல்லுகள் இருக்கா, ஒரே ஒரு பச்சிலையை எடு, சிவாகரமான்னு போட்டுட்டு நீ வேலையை பாடுறா. இது ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறாரு பாருங்க. அவராது 30 செகண்டு யோசிக்க சொல்கிறார், அரை நிமிஷம். திருமூலர் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. சரி, அது முடியலையா? யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைய காலத்தில். அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் பசுமாடு இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது. இன்றைக்கி பாக்கெட் பால், பால்கார் பால்னு இப்படியே போய் அது என்னென்னமோ போயிடுத்து. மாத்திரையும் நிறையா இருக்குது, அதுக்குன்னு தனியாக ஒரு பொட்டி, அதுக்குன்னு ஒரு செல்ஃப் வேறு வச்சுக்கிறான் மாத்திரை வச்சுக்கிறதுக்கு. விளங்கும் போடுற மாத்திரையை மிச்சம் எடுத்துனா வைக்கப்படாதது ஒரு தரித்திரம். என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை வாங்குறீங்க, சரியாக போயிடுத்து, மிச்ச மாத்திரையை சேர்த்து வச்சுன்னு இருக்காதிங்க வீட்டில். புரியுதா? யாராவது முடியாதவங்களுக்கு கொடுத்துருங்க, வீட்டில் இருக்கப்படாது. அது அப்போதைக்கு வாங்க. ஒரு அட்டை டோலோ 650 40 மாத்திரை, பென்டாகன் 40 மாத்திரைன்னு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க வீட்டில். புரியுதா? எதை வச்சுக்கணுமோ அதை தான் வச்சுக்கணும். அதுக்குன்னு ஒரு செல்ஃபு போட்டு, அது மெடிக்கல் கிட்டு அப்போதைக்கு வாங்கிக்கலாம். மெடிக்கல்காரன் நம்மளை நம்பி தான் மெடிக்கல் வச்சுருக்காரு. அப்போ கேட்டால் கொடுக்க மாட்டேன் நான் சொல்ல போகிறாரு. இதெல்லாம் மருந்துலாம் தத்துக்கணும். அதுவும் கிச்சனில் வேறு சில பேர் வைக்கிறாங்க. உணவு சமைக்கக்கூடிய இடத்துல மருந்தை வச்சா என்னத்துக்கு ஆகும்? அது நல்லதில்லை. உணவு சமைக்கக்கூடிய இடத்துல மருந்தை வைக்கப்படாது.
இன்னொரு விஷயம், ஐயா நான் வரும்பொழுது காதல விழுந்த விஷயமே அதான். ஐயா முன்னாடி பேசினவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது, முடியக்கூடாது. பூமியில் உள்ள நீராதாரம் வத்தி போயிடுமா. ஒரு பெண்ணுடைய கூந்தல் முடிச்சில்லாமல் கீழே தூங்கினா. முன்னாடியெல்லாம் நம்ம பெரியவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, குளிச்சுட்டு ஈரமாக இருந்தால் நுனியில் முடிச்சு போட்டுக்குவாங்க. இப்போ இங்கே கிளிப்பு போட்டுக்கிறீங்க, கீழே விட்டுறீங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, அது பழக்கமாக போயிடுதில்ல. நம்ம பெரியவங்க உங்கள் வீட்டில் இருந்த பாட்டி கற்பனையில் பாருங்களேன், அவங்க வந்து கிளிப்பு போட்டுக்க மாட்டாங்க, இங்கே முடிய மாட்டாங்க. எங்கே முடிவாங்க? நுனியில் முடிவாங்க. அந்த அந்த கூந்தல் நேரடியாக பூமியை நோக்கி இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு நான் இப்போ என்ன இங்கே கிளிப்பு போட்டுட்டா அது என்ன கீழ் நோக்கி தானே இருக்குது. அது நெகட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். இப்போது இதெல்லாம் சொல்லலாம் நினைக்கிறேன், நம்ம தானே இருக்கோம், சொல்லலாம்ல, ஓப்பனாக பேசலாம்ல, ஒன்றும் கோச்சிக்க மாட்டீங்களே. சரி சரி. இப்போ மகாபாரதத்தில் பாஞ்சாலி துகிலுரைக்கும் பொழுது கிருஷ்ணான்னு கையெடுத்துட்டா, கிருஷ்ணர் வந்து வஸ்திரத்தை கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு சபதம் விடுறா, துச்சாதனன் துரியோதனுடைய ரத்தத்தை கூந்தல்ல பூசாமல் நான் வந்து தலையை முடிய மாட்டேங்கிறான். அவன் முடியறதுக்குள்ளே என்ன பாடுபட்டான், அஜ்ஞாதவாசம் வனவாசம் எல்லாம் பண்ணி அந்த குடும்பம் என்ன பாடுபட்டதுன்னு கேட்குறோமா இல்லையா. அவள் முடிய அவுத்து விட்டதுலேருந்து அவள் திருப்பி முடிகிற வரைக்கும் அவங்க பட்ட பாடு என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லாத்துக்குமே மகாபாரதம் தெரியும், மகாபாரதம் தெரியாமலாம் யாரும் இங்கே வந்து உட்காந்துருக்கல இல்லையா. அப்போ அந்த குடும்பம் பட்ட பாடு என்ன. அப்போ உங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்குன்னு நினச்சா நீங்களாம் என்ன பண்ணணும்? வேறு ஒன்றும் சிரமம் இல்லை, நுனியில் முடிச்சு போட்டுங்க, அவ்வளோதான். உங்களை வந்து நான் குறை தயவு செய்து தப்பாக நினைக்காதே, உங்களை குறை சொல்லணும் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. நமக்குள்ளே கலந்து ஆலோசிக்கிறோம். எல்லார் குடும்பமும் நல்லா இருக்கணும் தானே. யாராவது நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாராவது விரிச்சு போட்டுக்குவாங்களா? தெரியலை, அதனால் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தெரிஞ்சுக்குவோம், மாற்ற முயற்சி பண்ணுவோம், முடிஞ்சால் மாற்றிக்குவோம். இல்லைன்னா சுவாமி மாற்ற வைப்பார், அவரு தானே அப்போ மாற்ற வைக்கணும். தலைவரி கோலமாக இப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்குனதும் அவர் தானே. இனிமேலாவது அதெல்லாம் மாற்றக்கூடிய முயற்சி பண்ணுவோம். அது உண்மையிலே ஐயா அதை கரெக்டு நல்ல. அதே மாதிரி வீட்டு துடைப்பம் நிமிர்ந்து நிற்கக்கூடாது. இப்போல்லாம் என்ன பண்ணுறீங்க, படுத்துருந்தது கவுந்து இருந்தது, அதனால் வீட்டில் இருக்க ஆம்பளைக்கு மரியாதை இருந்தது, நிமிர்ந்து நடந்தான். இப்போ இது நிமிர்ந்து நின்னோடனே வட்டிக்காரன் காசு என்னாச்சுன்னு கேட்குறான். வீட்டு ஆம்பளை தலையை தொங்க போட்டுட்டு போகிறான். விளக்கமாறு நிமிர்ந்ததுன்னா வீட்டினுடைய தலைவன் தலையை குனிஞ்சு தான் நடக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அதை உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, கவுந்து இருந்தால் உடஞ்சி போயிடும்னா ஏதாவது ஒரு துணியை போட்டு சுற்றி பக்குவமாக வச்சுக்கோங்க. புரியறதா? தயவு செய்து நிமித்தி வைக்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே தலை வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே இப்போ ரூமில் ஒரு பெரிய நிலக்காடு நாடி வச்சுக்கிட்டு அதில் ட்ராவெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் வாரி சுருட்டி வெளியில் போடுறேன்னா அது காற்றுல திருப்பி உள்ள வந்து எப்போ எந்த வீட்டில் முடி சுற்றிக்கிட்டே இருக்கோ அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை சுற்றிக்கிட்டே இருக்கும். முடி நகம்லாம் வீட்டுக்கு வெளியில். அன்னைக்கு பெரியவங்க சொன்னாங்க, கேட்டோம், இந்தளவுக்காவது இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணணும், நம்ம அடுத்த தலைமுறையெல்லாம் என்ன பண்ண போகுது. இப்போ மாட்டுக்கொட்டாக அப்படின்னு ஒன்று இருக்குது, வைக்க போகிறன்னு ஒன்று இருந்தது அப்படின்னு மியூசியத்தில் தான் பார்க்கணும் நம்ம அடுத்த தலைமுறை. என் வீட்லேயே மாடு இல்லையா? எத்தனை பேர் வீட்டில் மாடு வளர்த்துருக்கீங்க? யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க, என் வீட்டில் மாடு இருக்குது. சும்மா தூக்குங்க, எங்கள் ஊர் அம்மா வந்திருக்கு. ரைட்டு, இப்போ இல்லையம்மா, மாடு இருந்தால் அவ்வளோ நல்லது. என்ன பண்ணுறது, காலம் அப்படி போயிட்டுருக்கு. திருப்பி இதெல்லாம் வரும். திருப்பி வீட்டுக்கு ஒரு பசுமாடு வளர்க்கக்கூடிய சூழலை சுவாமி உருவாக்கி தரணும்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். அப்போது இந்த முடி சுற்றுறது நகர்கள்லாம் இருக்கக்கூடாது. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே துணியை துவைக்கப்படாது. இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பெரியவங்க கடைபிடிச்சது தான். நம்ம வீட்டு பெரியவங்க அப்போல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி குடும்பம்லாம் அப்படியே சுருங்கி ரொம்ப பெரியவங்க சொல்கிறதெல்லாம் அவங்களும் பயப்படுறாங்க, நம்மளும் கேட்குறதில்லைங்கிற மாதிரி வந்துட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.